எங்கள் நேசிக்கிற கர்த்தாவே, இந்த அருமையான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக ஆண்டவரே, நாங்கள் இந்த ஒய்ஐசி மீட்டிங்காக நாங்கள் வரும்படியாக நீர் கிருபை கொடுத்தீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சென்ற 2 நாட்களாக நடத்துவதற்கான கிருபைகளை நீர் கொடுத்தீர். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாக நம்புகிறோம். அதே போல பிதாவே, இப்பொழுதும் இன்னும் வர வேண்டியவர்களை சீக்கிரமாக ஆண்டவரே இந்த செஷனில் சேரும்படியாக நீர் கிருபை கொடுத்தரலும். ஆண்டவரே, இந்த செஷன் முழுவதும் பிதாவே நல்லபடியாக நடக்கத்தக்கதாகவும், ஆண்டவரே இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கத்தக்கதாகவும், ஆண்டவரே நல்லபடியாக ஸ்மூத்தாக எல்லாம் நடக்கத்தக்கதாக நீரை கிருபைகளை தாரும். ஆண்டவரே, இவை எல்லாவற்றையும் பிதாவே உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று சில செய்யத்தக்கதாக நீரை கிருபைகளை தாரும். எங்களுடைய ஆண்டவரே முயற்சினாலும் எங்களுடைய ஆண்டவரே பேருக்காகவும் அல்ல பிதாவே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று இதை செய்யத்தக்கதாக நீரை கிருபைகளை தாரும். பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உண்மையோடும் மொத்தமத்தோடும் ஆண்டவரே பங்கு கொள்ளத்தக்கதாக நீரை கிருபைகளை தாரும். எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். தேங்க்யூ அங்கிள். கடந்த 2 நாளும் நீங்க நல்ல செஷன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கருத்தோடு நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த நாளில் இருக்கிற செஷனையும் நீங்கள் கேட்கும்படியாக அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி அட்டன் பண்ணாதீங்க. மியூட்ல போட்டு அமைதியா இருந்துடாதீங்க. கருத்தா என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். எல்லா செஷன்ஸுமே நல்லா இன்டராக்டிவா தான் எல்லாம் கொண்டு போறாங்க. அதனால இந்த செஷனையும் வரப்போற செஷனையும் நீங்க கருத்தாய் கேளுங்க. உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் நீங்க அனுப்பிச்சுடுங்க, சாட் பாக்ஸ்ல போட்டுவிடுங்க. உங்க கேள்விகளுக்கு சரியான விடைகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ ஒவ்வொரு செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சில போல் இருக்கும். அதே மாதிரி இந்த செஷன்லயும் போல் இருக்கு. நமக்கு கிளெமி போல் நடத்துவாங்க. அதுல இந்த கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ண முடியா தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கிளெமி. ஓகே, தேங்க்யூ ராயல். இது வந்து ஜெனரல் போல் தான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட், பெட்டர், பெஸ்ட், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஓகே, இல்ல நல்லா இருக்கேன், இல்ல ஓகேங்க அப்படியே போகுது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா? அடுத்து வந்து ஆர் யூ ஃபீலிங் ஸ்லீப்பி? தூக்கம் வருதா இல்லையா? ஏன்னா போன செஷன் கொஞ்ச நேரம் இதாயிடுச்சு. பட் வி ஹாவ் டேலண்ட் அண்ட் டிஃப்ரெண்டா ஆக்டிவிட்டி வச்சிருந்தோம். இல்லை, இப்பதான் தூங்கிட்டு இருந்தேன், இப்பதான் மெசேஜை பார்த்து எந்திரிச்சு உட்காந்துருக்கேன், அப்படி இருக்கீங்களா? எப்படினாலும் இருக்கலாம். இப்பதான் பெட்ல உட்காந்து அப்படியே உட்காந்து செல்போன் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அடுத்து ஆர் யூ என்ஜாய் த செஷன்ஸ்? உண்மையிலே எல்லா செஷன்ஸ் 3 நாள் நடந்திருக்கு. எல்லா செஷன்ஸ் நீங்க என்ஜாய் பண்ணிட்டீங்களா? ஸோ கொஞ்ச நேரம் டைம் கொடுக்குறேன், நீங்க ஆன்சர் பண்ணலாம். 36ல 18 பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவ் ஆர் யூ ஆல்? எப்படி இருக்கீங்க? தூக்கம் இருக்கா? எஸ், நோ, இப்பதான் எந்திரிச்சேன். அடுத்து ஆர் யூ என்ஜாயிங் த செஷன்ஸ்? உண்மையிலே இந்த செஷன்ஸ்ல என்ஜாய் பண்றீங்களா? ஓகே, ஆன்சர்ஸ் வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் டைம் தரேன். ஜூம் அவுட் வெளியில இருப்பாங்க, தயவுசெய்து ஜூம்குள்ள வந்து போல் அட்டன் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, 23 பேர் வந்திருக்கு. நான் என் பண்றது கூட. தேங்க்யூ ஃபார் யர் ரெஸ்பான்ஸ். ஹவ் ஆர் யூ ஆல்? 13 பேர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 3 பேர் ஓகேங்க கேட்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. இன்னொரு ஃபுல் ஃப்ரெஷ் 7 பேர் ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்கீங்க. மிக்க நன்றி. அடுத்து வந்து ஆர் யூ ஃபீலிங் ஸ்லீப்பி? 2 பேர் ஆமான்னு சொல்லியிருக்கீங்க. உங்க தூக்கத்தையும் நாங்கள் கலைக்கிறோம் அடுத்த வார சிங்கிங் செஷன்ல. அடுத்து 21 பேர் தூக்கம் வரலன்னு சொல்லியிருக்கீங்க. யாருமே இப்பதான் எந்திரிச்சோம் சொல்லலை. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். ஆர் யூ என்ஜாயிங் த செஷன்ஸ்? எஸ், நிறைய 22 பேர் சொல்லியிருக்கீங்க. ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வரப்போற செஷன் மேபி கடவுள் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. நான் ரிசல்ட் ஷேர் பண்றேன். ஸோ இப்போ ரிசல்ட்ஸ் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. ஸோ கேன் ஜஸ்ட் see it. ஸோ ஓகே, இல்லை தூக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு மேபி தி செஷன் will be good. ப்ரேயர் பண்ணிட்டு தயவுசெய்து இந்த செஷன் அட்டென்ட் பண்ணுங்க. இட் will be totally useful for you. கடைசி செஷன் கடவுள் உங்கள்கிட்ட என்ன பேசணுமோ அது பேசுறதுக்கு உங்க மனசை வந்து திறந்து வச்சிருங்க. ஸோ தட் கடவுள் என்ன பேசுறா அது உங்க மனசுக்குள்ள போய் அது கிரியை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். நன்றி. தேங்க்யூ கிளமி.
இந்த போல் அட்டன் பண்ண எல்லாருக்கும் நன்றி. உள்ளதை உள்ளவாறு நீங்க அப்படியே சொல்லியிருக்கீங்க, நன்றி. அடுத்து நம்ம சிங்கிங் செஷனுக்குள்ளா போகலாம். ஒய்ஏசி பேண்ட் இருக்காங்க நமக்கு மதுரையில இருந்து. அவங்க நமக்காக பாடல்களை இந்த நேரத்தில் பாடுவார்கள். ஒய்ஏசி பேண்ட், நீங்க பாட்டு பாடுங்க. ஹாய், ஹலோ, am I audible? எல்லாம் கேட்குறேன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். இந்த யூத் மீட்டிங்கோடைய கடைசி நாள், கடைசி செஷனில் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த 3 நாளும் நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நிறையா கற்றுக்கிட்டோம். ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த 3 நாளும் உங்களோட கூட சேர்ந்து பாடுவதற்கு ஆண்டு கொடுத்த இந்த வாய்ப்பை நினைத்து நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அதே நேரம் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, எங்களோட சிங்கிங், எங்களுடைய மியூசிக் பேண்டோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் அதிகமாக உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவதற்கு நாங்கள் எதாவது செய்வோம் என்று ஆண்டவர் அந்த கிருபையை செய்வார் என்று எதிர்பார்க்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வெரி இன்வால்மெண்ட்டோடு இருந்ததுக்கு நன்றி. நிறைய சாட்ஸ்லாம் பேசுனீங்க, அதுக்காக நன்றி. இந்த கடைசி செஷன்லேயும் நீங்கள் அதே போல் இன்வால்மெண்ட்டோடு இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். அப்படியே அடுத்த செஷனுக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். நீரே வழி நீரே சத்தியம்னு சொல்லி ஒரு சாங் ஒன்று உண்டு. நீரே வழி நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு சாங். அது அந்த பிடிஎஃப்ல இருக்காது, பட் வந்துருச்சு, லிரிக் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாடலாம். நீரே வழி நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் முந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தான் ஐயா. விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் முந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகர் என்றும் நீர்தான் ஐயா. நீரே வழி நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, கல்லாலோர் சிற்பம் அல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீர்தான் ஐயா. கல்லும் அல்ல மண்ணும் அல்ல, கல்லாலோ சிற்பம் அல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீர்தான் ஐயா. ரூபமும் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. ரூபமும் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. நீரே வழி நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, நாம மகிமைக்கே உண்டாக்கி நீ. உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, நாம மகிமைக்கே உண்டாக்கி நீ. படைப்பு தெய்வமல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வமல்ல, கர்த்தர் ஒருவரே கடவுளையா. படைப்பு தெய்வமல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வமல்ல, கர்த்தர் நீ ஒருவரே கடவுளையா. நீரே வழி நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். எல்லாம் வல்ல தெய்வம் நீரே, எல்லை இல்லாதவரே, உம்மாலே ஆகாதது ஒன்றும் இல்லையே. எல்லாம் வல்ல தெய்வம் நீரே, எல்லை இல்லாதவரே, உம்மாலே ஆகாதது ஒன்றும் இல்லையே. வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி, நடப்பதெல்லாமும் விருப்பப்படி. வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி, நடப்பதெல்லாமும் விருப்பப்படி.
நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்தன் நாமமையா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்தன் நாமமையா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். தேங்க்யூ ஸோ மச். இந்த பாட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணீங்களா? யூ கேன் எக்ஸ்பிரஸ் யுவர் ஃபீலிங்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. யூ கேன். இந்த பாட்டு பிடிச்சிருந்தா திரும்ப பாடலாம், இல்லை என்றால் பிடிஎஃப்ல இருக்கிற இன்னொரு பாட்டுக்கு நம்ம போகலாம். வாட் அபவுட் சாம், ரோஹித்? எஸ். சோஃபியா, ஃபெல்சியா? எஸ். ஓகே, வெரி நைஸ். Matthew, yes. Okay, then we will go with this song. திரும்பியும் அதே பாடலை டிஸ்ப்ளே பண்ணுங்கள் ஜிம் எலியட் கர்கன் அவர்களே. அகைன் திரும்ப நம்ம உண்டானது எல்லாமே ஸ்டான்ஸா பாடலாம். இல்லை ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாடுவோமே, எல்லாம் தெரிஞ்ச பாடல் நினைக்கிறேன். சேர்ந்து பாடலாம் அனைவரும். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்தன் நாமமையா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் உந்தன் நாமமையா, உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். கல்லும் அல்ல, மண்ணும் அல்ல, கல்லால் ஒரு சிற்பம் அல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீர்தானையா. கல்லும் அல்ல, மண்ணும் அல்ல, கல்லால் ஒரு சிற்பம் அல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீர்தானையா. ரூபமும் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. ரூபமும் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, உம் நாம மகிமைக்கு உண்டாக்கி நீ. உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, உம் நாம மகிமைக்கு உண்டாக்கி நீ. படைப்பு தெய்வமல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வமல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே கடவுளையா. படைப்பு தெய்வமல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வமல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே கடவுளையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். எல்லாரும் சேர்ந்து அந்த மூணாவது ஸ்டான்ஸாவை எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாயிங் திஸ் சாங். எல்லாரும் சேர்ந்து மூணாவது ஸ்டான்ஸா, எல்லாம் வல்ல தெய்வம் நீரே, எல்லை இல்லாதவரே. பேடும் ரிதமும் மியூசிக்கும் சேர்ந்து நல்லா சூப்பராக கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் என்ஜாயிங். எல்லாம் வல்ல தெய்வம் நீரே, எல்லை இல்லாதவரே, உம் நாம மகிமைக்கு உண்டாக்கி நீ. எல்லாம் வல்ல தெய்வம் நீரே, எல்லை இல்லாதவரே, உம்மாலே ஆகாதது ஒன்றுமில்லையே.
வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி, நடப்பதெல்லாமும் விருப்பப்படி. வானமும் சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி, நடப்பதெல்லாமும் விருப்பப்படி. நீரே வாழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வாழி, நீரே சத்தியம், நீரே தேவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நன்றி 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 நன்றி. ஆண்டவருக்கே மகிமை என்றும் உண்டாகட்டும். தேங்க்யூ. 10 சாங் போகலாம். மாட்டினே 10 சாங் போகலாமா? ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் பெர்மிஷன். தென் வி வில் கோ வித் 10 சாங். சாங் நம்பர் 10 அந்த பிடிஎஃப்ல இருக்குது. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஜெர்சன் அவர்களுடைய பாடல் ரொம்ப அருமையான பாடல். ஆண்டவருடைய அன்பை அவ்வளோ அழகாக சொல்லப்படக்கூடிய ஒரு பாடல். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். நீங்கள் பாடுறீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகிலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகிலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. தேங்க்யூ ஸோ மச். நன்றிகள் பல. உண்மையிலேயே ஒரு விர்ச்சுவல் கிளாப் நம்ம யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே பேட் வாசிக்கிற சாமுக்கும் மற்றும் கிட்டார் கீஸ்ல இருக்கிற ஜெய்சனுக்கும். ஜஸ்ட்
ஜானுக்கும் அதுக்கு தான் நிற்க சொன்னேன். யா, பேட் பிளேயர் சாம் ஆன் பேட். ஹை காட்டுறா, ஹை காட்டுங்க சாம். அண்ட் ஜேசன் ஆன் கீஸ். ரியலி விர்ச்சுவல் கிளாப் எல்லாருமே கொடுக்கலாம். 56 கூட இருக்கிறோம். அனைவரும் சேர்ந்து விர்ச்சுவலில் கிளாப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிகாஸ் கூப்பிடும் நேரத்தில் எல்லாம் அவர்கள் வந்து நமக்காக வாஸ்து கொடுத்து நமக்கு ரொம்ப பெரிய இது பண்ணிறார்கள். அதே நேரத்தில் டெக்னிக்கலான எல்லா வேலையும் பார்த்து நம்ம ஜோஸ் அண்ணன் மற்றும் ஜான் அண்டு எல்லாருக்குமே இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் இல்லை என்றால் இந்த சிங்கிங் செஷன் இந்த இடத்துல நடந்திருக்க வாய்ப்பில்லை. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் மேலாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் வண்டர்ஃபுல் ஈவினிங். மாட்டினா ஓட்டு. தேங்க்யூ YSC மேன். ராயல் மேன். தேங்க்யூ YSC மேன். அருமையான பாடல் பாடுனீங்க, நன்றி. சில பேர் தூக்கம் வருதுன்னு சொல்லியிருந்தீங்க ஆரம்பத்தில் போடல. உங்களுக்கு இப்போ தூக்கம் போயிருக்கும்னு நம்புகிறோம். இப்பயும் போடலன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு கேம் இருக்கு. இந்த கேம்ல உங்களுக்கு எல்லா தூக்கமும் போயிடும் கண்டிப்பா. மார்ட்டின் அது கேம் நடத்துவாங்க. மார்ட்டின். எஸ் தேங்க்யூ ராயல் ஃபார் கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து பைபிள் பிக்ஷனரி கேம், பைபிள் பட விளையாட்டு. ஸோ கடைசி கேம் நட போகிறோம். அடுத்த வருஷம் தான் பார்ப்போம், கடவுள் சித்தமானால் இடையில நம்ம பார்க்கலாம். பட் டுடே நம்ம விளையாட போகிறோம் பைபிள் பிக்ஷனரி கேம். How many of you are ready? உங்களுடைய தம்பை நான் பார்க்க ஆசைப்படுறேன். If you are interested to play, just give your thumb. Around 56 people right now. Yes, thank you for everyone for the response. Our game குள்ள போலாம். இதுல பைபிள் பட விளையாட்டு அநேக படங்கள் இருக்கும். அதுக்கு படத்தை பார்த்து we are going to give an answer. Just for a trial. It's a trial question. யார் சொல்ல முடியும்னு பார்க்கலாம். Trial question. Either boys or girls are. நீங்க அன்மியூட் பண்ணி பண்ணலாம். I request host to give unmute option for everyone. Name a country, capital or city. Moscow. Very good, Jim Elliott. You proved it. Boys proved it. Rock. Very good. So this is called Moscow. And the picture முன்னாடி பச்சை போடுறீங்களா? Moscow முன்னாடி எப்படியா? Moscow. Okay. This is a trial run. Next is a real one. Next is a real question. நீங்க அன்மியூட் பண்ணி போடலாம், இல்லாட்டி சாட்ல போடலாம், வாட் எவர் இட் இஸ். வாட் இஸ் திஸ்? துபாய். 2 1 2 3 4 5 துபாய். வெரி குட். சாட்லயும் வருது துபாய். வெரி குட். So next we are going to identify a well known Christian song. நமக்கு தெரிந்த ஒரு நல்ல பாடல் பிக்சர்ல இருக்கும், படத்துல இருக்கும். நான் பார்க்க போறோம். எஸ் host please identify this well known song. இது என்ன பாட்டு? ஏமா சாட்ல போடலாமா? ப்ளீஸ் put it in a chat. I can enter his kingdom. Who is that? Renius, very good, from Punjab. Good dear, very good, well done. I will enter his gate with thanksgiving in my heart. I enter with gates. Yeah, there is a picture. Another song for you, the very familiar song. Please find it out, check it out. Identify this well known Christian song. Give me oil in my lamp. Give me oil. Yeah, very good. Well done, Jim. Give me oil in my lamp, keep me burning. So it's very important. ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்க ஜொலிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் நான் அதுக்கு தான் அர்ப்பணி தலைமத்துவத்துக்கு வந்திருக்கிறோம். நெக்ஸ்ட். This is also a well-known Christian song. தெரியுமான்னு தெரியல. Please try it on. Anybody? Girls சத்தமே தெரியல. இருக்காங்களா இல்லையா? ராயல், girls are there? Can you help me? இருக்காங்களாமா? வெரி குட். கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? பசங்க பயங்கர ஆக்டிவா இருக்காங்க. தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் திருப்பி. ஓகே, எல்லா கேர்ள்ஸ் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் முழிச்சுக்கோங்க, கொஞ்சம் நிரூபித்து காமிக்கிறீங்களா கேர்ள்ஸ் இருக்கீங்கன்னு சொல்லி ப்ளீஸ். I need thee every hour. This is a song. I need thee. Tea is there. Fire is there. I need thee every hour. Okay. கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க. ஓகே. Next we are going to the books of the Bible. கொஞ்சம் ஸ்பீடா போலாம். Books of the Bible. அதுவும் பிக்சர்ல இருக்கும். இது வந்து is books of the Bible. அது கண்டுபிடிக்க முடியுமா?
books of the Bible. பைபிள்ல இருக்க ஒரு புக்கோட பேரு. Who's that? Nehemiah. Sophia, very good Sophia. Nehemiah. Cat. Yes, very good. Next is another book. New Testament or Old Testament, anyone? You can check it. I'll give a clue. It is New Testament. What is that? என்ன இது? புதிய ஏற்பாடுல இருக்க ஒரு புக். நான் க்ளூ கொடுத்துட்டேன். Timothy-யா? சோஃபியா இல்லப்பா. Timothy இல்லையா? Timothy இல்ல. Wrong answer. Sorry Jim. Girls try பண்ணலாம். ஒரு girls ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டாங்க. Very good. Keep coming up. Cheer up girls. Sorry, தீத்துவா. இல்லை. Sorry, wrong answer. நான் சொல்லிடுறேன். இவர் வந்து he or she. Hebrew. Very good. Very wonderful. Brew coffee. Brew. Okay, good. Next, very tough. We'll check it out. யார் கண்டுபிடிக்க முடியும் பாப்போம். What is the book name? Books of the Bible. I'm giving a clue again. It is Old Testament. பழைய ஏற்பாடு. Deuteronomy. Very good. Who's that? பேர் என்னமா? Hephzibah. Well done, Hephzibah. Deuteronomy. Okay, money is there. Okay. அடுத்து ஈஸி நினைக்கிறேன். யார் கண்டுபிடிப்பா? What is the Bible name? Numbers. என்னாகமம். இது தெரியலனா கஷ்டங்க. வெரி குட். எல்லாரும் சொல்லிட்டீங்க. என்னாகமம். வெரி குட். அடுத்து கொஞ்சம் யோசித்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். க்ளூ கொடுக்கவா? கொரோனா சீசன்ல நம்ம வந்த இடம் என்னப்பா? மார்க்குங்க. வெரி குட். மார்க். அதுலயே மார்க் 100க்கு 100 மார்க். நம்ம மார்க் இஸ் a டாக்டர். ஓகே. அடுத்து Romans. Very good. Numerical Romans. Very good. This is you are going to see identify the Bible character. ஒரு நபரோட தனி நபரோட பேர் இது. என்னமா? ஐசாக் ரெண்டு ஒன்னு. வெரி குட். கண்டுபிடிச்சிட்டீங்க. குட். சாட்ல போட மாட்டே கேக்குறேன். சாட்ல ஐடென்டிஃபை த பைபிள் கேரக்டர். Come on, speed up. Time is running. Noah. Very good. No. வலிக்குது அவருக்கு. சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. வெரி குட். So next is a series of pictures that tells the name of a famous person from the Bible. அநேக பிக்சர்ஸ் வரும், படம் வரும். அது எல்லாம் ஒரு நபரோட பேரை சொல்லும். David. Very good. David is the right answer. இது எந்த கேரக்டர்? Mary. இன்னொரு கேரக்டர் இருக்கு. யார் கண்டுபிடிக்க முடியும்? மரியா. மேரி. எலிசபெத். Well done. Next. Samson. Very good. பைபிள்ல கரைச்சு குடிச்சிருக்கீங்க. Next. Annal. Hannah. Annal. Very good. இது யாரு? சவுல் யாருங்க? Who is he? அவர் வந்து தாவீதுக்கு முன்னாடி ராஜாவா இருந்தவர். The first king of Israel. Very good. Next. Deborah. போஸ்டோட டெக்னிக்கல் இஷ்யூ கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி. டெபோரா. நல்லா கவனிக்கிறீங்கப்பா. சூப்பர். Solomon. Okay, very good. King Solomon சபையை கட்டினார். Okay. Next. கெட்டகுமாரன். Prodigal son, கெட்டகுமாரன். Very good. எல்லாரும் ஆன்சர் பண்றீங்க. சூப்பர். So next is using the series of picture we are going to identify the miracles done during the ministry of Jesus. ஆண்டவர் வாழ்ந்த காலத்துல ஆண்டவர் செய்த அற்புதத்தை பிக்சரை போட்டிருக்கேன். அதை நீங்க கண்டுபிடிக்கலாம். Yes. Water to wine.
ஜீசஸ் டர்ன்ஸ் வாட்டர் இன்டு வைன். முதல் அற்புதம். எப்படிப்பட்ட வாழ்க்கையும் ஆண்டவர் மாற்ற முடியும். தண்ணியே மாற்றினார்னா உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்ற முடியும். வெரி குட். நெக்ஸ்ட். Very good. Fantastic. Boys and girls, Jesus raised Lazarus from death. Yes. So next is from series of picture. They are going to identify the story in the Bible. Picture இருக்கும், அதுல என்ன கதையை சொல்லுதுன்னு சொல்லி அந்த ஸ்டோரி சொல்ல போறீங்க. சாலமோன். சொல்லுமா, என்னது சொல்லுங்க. வெரி குட், கரெக்ட். சாலமோன் அந்த 2 பேரு குழந்தைய கூட்டிட்டு வருவாங்க. அப்ப வந்து சாலமோன்ட்ட கேட்கும்போது அவர் நீதி சொல்லுவாரு, நான் அந்த குழந்தைய இது பண்ணிடுறேன்னு. Super, wonderful. A wise judgment given by King Solomon. Yes, next. Zacchaeus கதையை சொல்லுங்க. Zacchaeus was a very little man was he. He climbed up on a sycamore tree for the Lord he wanted to see. Very good, correct. Zacchaeus climbing a tree to see Jesus. Yes, thank you. That's it. Thank you for joining. Over to Royal. Thank you அண்ணா for the interesting games. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எல்லாம் ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ரொம்ப அருமையான ஒரு காரியம். இப்ப கண்டிப்பா உங்களுக்கு தூக்கம் போயிருக்கும் நான் நம்புறேன். மார்ட்டினா, அப்படியே மிஷனரி பயோகிராஃபி பார்த்துடலாமாண்ணா? மார்ட்டினா ராயல் ஒரு சாங் பாடிடலாமா? ஒன் சாங். ஓகேண்ணா, ஓகே. ஓவர் டு ஒய்எஸ்சி பேண்ட் பாட்டு பாடினதுக்கு அப்புறம் நம்ம மிஷனரி பயோகிராஃபி பார்க்கலாம். ஒய்எஸ்சி பேண்ட். ஒய்எஸ்சி பேண்ட். எஸ் ராயல், பாடலாம் ஒரு சாங். எட்டு படம். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவார். 8வது சாங் பாடலாம். இல்ல உங்களுக்கு பிடித்தமான சாங்? ஜான் கேமரா ஆன் பண்றேன். கேமரா ஆன்ல இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச சாங் இருந்துச்சுன்னா சாட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடித்த சாங் இருக்குமானால் சாட்ல சொன்னீங்கன்னா சாம் பேட் தெரியல, கொஞ்சம் கீழே இருக்கு. சாங் நம்பர் 9 சொல்லுங்க. விசிலிங் சாங் நம்பர் 9 சொன்னது யாரு? சச்சின் டெண்டுல்கரா? ஓகே, தென் we will go with song number 9. வாங்கள். 9வது பாட்டு. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்னை மேன்மைப்படுத்தினீங்க ஐயா. பாடல் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம். எல்லாம் சேர்ந்து பாடலாம். புதிய துவக்கம் எனக்கு தந்து. உயரத்தில் ஏத்தி வச்சிங்க, என்னை உமக்குள்ள வாழ வச்சிங்க. பொங்கி வந்த கடலை நடுவே பாதையை திறந்தீங்க. துரத்தி வந்த எதிரிய எழுந்து போக பண்ணீங்க. பாடலாம். புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியின் பாடல நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க.
உயரத்தில் ஏத்தி வச்சீங்க, என்ன உமக்குள்ள வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சீங்க, என்ன உமக்குள்ள வாழ வச்சீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதைய திறந்தீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதைய திறந்தீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அழிந்து போக பண்ணீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அழிந்து போக பண்ணீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சீங்க, என்ன உமக்குள்ள வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சீங்க, என்ன உமக்குள்ள வாழ வச்சீங்க. பாலாய் கிடந்த நிலங்களை எல்லாம் செழிப்பாய் மாத்திட்டீங்க. பாலாய் கிடந்த நிலங்களை எல்லாம் ஏதேனா மாத்திட்டீங்க. உடைந்து போன இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. உடைந்து போன இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சீங்க, என்ன உமக்குள்ள வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சீங்க, என்ன உமக்குள்ள வாழ வச்சீங்க. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. ஐயா புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியின் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சீங்க, என்ன உமக்குள்ள வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏத்தி வச்சீங்க, என்ன உமக்குள்ள வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சிங்க, என்ன உமக்குள்ள வாழ வச்சிங்க. எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அவருக்குள்ளே வாழ்வதுதான் ரொம்ப கரெக்டான விஷயம். அவருக்குள்ள வாழணும். தேங்க்யூ ஸோ மச். ஓவர் டு ராயல். தேங்க்யூ ஒய்ஏசி பேண்ட். அவருக்குள்ள வாழ்றது எவ்வளவு முக்கியம் என்று பார்த்தோம். அவருக்குள்ளாக நமக்கு முன்பாகவே அநேகர் வாழ்ந்திருக்காங்க. அநேக மிஷனரிஸ் நமக்கு முன்பாக வாழ்ந்திருக்காங்க. ஆண்டவருக்காக நிறைய காரியங்களையும் அவங்க செஞ்சிருக்காங்க. அதுல ஒரு மிஷனரி குறித்து தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அனைவரும் எல்லாருமே கருத்துடன் கவனமா இதை கேட்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓவர் டு மார்ட்டின் அண்ணா. தேங்க்யூ ராயல். திரும்பமாக உங்களை பார்ப்பதில் மிக்க சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. ஒரே ஒரு ரிக்வஸ்ட், நம்ம மிஷனரி பயோகிராஃபி போகிறதுக்கு முன்னாடி ஐ ரிக்வஸ்ட் எவ்ரி ஒன், த பாய்ஸ் கேன் ரீநேம் யுவர் செல்ஃப் பை என்ட்ரிங் பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் நேம். பாய்ஸ் பசங்க உங்கள் பேருக்கு முன்னாடி பி போட்டுருங்க. சேம் திங் ஃபார் கேர்ள்ஸ், புட் யுவர் ஜி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் நேம். பாய்ஸ் பி போட்டுடலாம் உங்கள் பேருக்கு முன்னாடி, கேர்ள்ஸ் ஜி போட்டலாம். ப்ளீஸ் ரீநேம் யுவர் செல்ஃப். நிறைய பேர் ரீநேம் பண்ணாமல் இருக்கீங்க. I request the leaders also to do the same. Thank you. Thank you. சீக்கிரமாக நீங்கள் போட்டுருங்க. நம்ம மிஷனரி பயோகிராஃபிக்குள்ளே போக போகிறோம். முதல் நாளில் என்ன பயோகிராஃபி, யாரோட பயோகிராஃபி பார்த்தோம் சாட்டில் போட முடியுமா? ஃபர்ஸ்ட் டே நம்ம எந்த மிஷனரி பற்றி பார்த்தோம்? டேவிட் லிவிங்ஸ்டன். வெரி குட் மேத்யூ. யா அபிநயா, வெரி குட். செகண்ட் டே யாரை பற்றி பார்த்தோம்? எமி கார்மேக்கர். வெரி குட். நமக்காக வாழ்க்கை வாழ்ந்த ஆண்டவருக்கு அர்ப்பணித்தப்பட்ட மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்குள்ள இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிஷனரி பயோகிராஃபியோட பர்சனாலிட்டி யாருன்னா, இஸ் ஜார்ஜ் முல்லர். ஜெர்மனி தேசத்துல பிறந்தவர். 1805ஆம் ஆண்டு
அவரை பத்தி ரத்ன சுருக்கமா அவருடைய சரித்திரத்தை சொல்லணும்னா இஸ் a பிரேயர் வாரியர், ஜெப வீரன். அது மாத்திரம் இல்ல, இஸ் a ஃபாதர் ஆஃப் ஆர்ஃபன், அனாதைகளின் தகப்பன் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அவருடைய ஆரம்ப வாழ்க்கை ஒரு பெரிய துன்மார்க்கம் உள்ள ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. ஒருவேளை அவர் வாழ்க்கை ஒரு ஏற்ற வாழ்க்கை அவர் வாழல. அசிங்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன், துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்ட மனிதன். செய்யாத தவறைகள் கிடையாது. 16 வயதுல அவர் செய்யாத தவறை கிடையாது. உலகத்திற்கு எல்லா பாவத்தையும் அவர் செஞ்ச மனுஷன், பூதாரியாய் வாழ்ந்த மனிதன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குன்னு இன்னைக்கு அப்படின்னா, ஜார்ஜ் முல்லர் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும். இந்த சாயங்கால வேலையில எப்படிப்பட்ட இருந்த ஜார்ஜ் முல்லரை ஆண்டவர் பெரிய பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து, பாவத்தை வெறுக்க வைத்து, பாவத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு நபர், பாவம் அவரை மேற்கொண்டது. ஒருவேளை அப்படிப்பட்ட மனிதனை ஆண்டவர் பெரிய ஒரு பிரேக் த்ரூவான வாழ்க்கையில கொடுத்தார். இல்ல நீங்களாலும் அப்படி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த பயோகிராஃபி மூலமாக நம்மோட பேசிட்டோம். அவருடைய வாழ்க்கையில எப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டது வாங்க பார்க்கலாம். மிஷனரி பயோகிராஃபி, ஜார்ஜ் முல்லர். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிற நபர் பேரு ஜார்ஜ் முல்லர். யார் இந்த ஜார்ஜ் முல்லர்? கிறிஸ்தவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஜெப வீரன் தான் இந்த ஜார்ஜ் முல்லர். சாதாரண ஒரு ஏழை போதகர் 10,000 அனாதை பிள்ளைகளுக்கு தகப்பனானது எப்படி என்பதை இவரின் சரித்திர சுருக்கம். ஜார்ஜ் முல்லர் செப்டம்பர் 27, 1805 ஆண்டு ஜெர்மனியில் உள்ள ஹால்பர்ஸ்டாட் என்ற இடத்தில் பிறந்தார். ஆரம்ப வாழ்க்கை மிகவும் துன்மார்க்கமாகவே கழித்தார். சிறு வயதிலிருந்தே தந்தையின் பணத்தை ஊதாரியாக செலவு செய்து வந்த ஜார்ஜ் முல்லர் 16 வயதான போது பொய், திருட்டு, இளம் பெண்ணின் பின் அலைவது என்ற துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். அவர் தந்தை இவரை இறையியல் படிப்புக்கு சேர்த்து விட்டார். இறையியல் படிப்புக்கு சேர்த்திருந்தும் தேவனை பற்றியும் ரட்சிப்பை பற்றியும் அறிவில்லாதவராய் இருந்தார். இங்கும் கூட பாவத்தை அவர் மேற்கொள்ளவில்லை, பாவம்தான் அவரை மேற்கொண்டது. இருப்பினும் அவர் வாழ்வில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது. அந்த திருப்பு முனை ஜார்ஜ் முல்லரின் நண்பரான பீட்டர் மூலமாகவே ஏற்பட்டது. ஜார்ஜ் முல்லரின் நண்பரான பீட்டர் ஜார்ஜ் முல்லரை ஒரு ஜெப கூட்டத்திற்கு அழைப்பித்தார். ஜார்ஜ் முல்லரும் அவருடனே சேர்ந்து சென்றார். அங்கே பாடின பாடல்கள், வாசித்த வேத வாசிப்பு, ஜெபித்த ஜெபம் எல்லாம் ஜார்ஜ் முல்லரின் இருதயத்தை நிரப்பியது. அதன் பின்பே அவர் புதிய மனிதனாக மாறத் தொடங்கினார், வாழத் தொடங்கினார். இதுவரை துன்மார்க்கத்தில் கிடைத்த சந்தோஷம் இப்பொழுது வேத வாசிப்பில் மட்டுமே கிடைத்தது. பாவத்திற்காக ஓடின கால்கள் முழங்கால் போட்டு ஜெபிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. முல்லர் தன் ஊழியத்தின் நிமித்தமாக லண்டனில் உள்ள பிரிஸ்டல் பகுதிக்கு போதகராக பயணித்தார். ஜார்ஜ் முல்லர் பிரிஸ்டலில் வாழ்ந்த காலத்தில் அநேக பிள்ளைகள் அனாதையாக தெருவிலே விடப்பட்டிருந்தார்கள். கிழிந்த ஆடையுடன் போதுமான உணவில்லாமல் குழந்தைகள் அலைந்து திரிந்தனர். சில குழந்தைகள் நிமோனியா, காலரா போன்ற நோயினால் பாதிக்கப்பட்டு மரித்தனர். சில குழந்தைகள் பசியினால் திருடக்கூட ஆரம்பித்தனர். இந்நிகழ்வு ஜார்ஜ் முல்லரின் இருதயத்தை அசைத்தது. அதனால் அவர் சில தீர்மானங்களை எடுத்தார். முதலாவது தீர்மானம், பிள்ளைகளை பராமரிக்க வாடகைக்கு வீடு எடுத்து அனாதை இல்லத்தை நடத்த முடிவு செய்தார். மற்றொரு தீர்மானம், அந்த இல்லத்தை நடத்த ஒருவரிடத்திலும் வாய் திறந்து உதவி கேட்கப் போவதில்லை, தாமாக வந்து கொடுத்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்வேன் என்று தீர்மானித்தார். தேவன் நிச்சயமாய் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை அவருக்குள் ஆழமாய் இருந்தது. தீர்மானம் எடுத்த சில நாட்களிலே அவர் வாடகைக்கு வீடு எடுத்து 300க்கும் மேற்பட்ட அனாதை பிள்ளைகளை பராமரித்து வந்தார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த மிகவும் சுவாரஸ்யமான தகவல்களை நான் பகிர ஆசைப்படுகிறேன். மறுநாள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு பணம் இல்லை. இவர் யாரிடத்திலும் கேட்கவில்லை. ஜார்ஜ் முல்லர் பரமனிடத்தில் மட்டுமே ஜெபித்தார். மறுநாள் காலையில் சூரியனும் உதித்தது. 8 மணிக்கு இல்லத்தில் இருந்த 300 பிள்ளைகளும் சாப்பாட்டறைக்கு வந்தனர். சாப்பாடு இல்லை. உடனே ஜார்ஜ் முல்லர் எல்லோரையும் ஜெபிக்க சொன்னார். அவர் ஒரு ஜெபம் செய்தார். எங்களுக்கு ஆகாரம் கொடுக்க போவதற்காக நன்றி என்று ஜெபித்தார். என்ன ஒரு விசுவாசம்! உடனே கதவு தட்டுகிற சத்தம் கேட்டது. திறந்து பார்த்தால் ஒருவர் பேக்கரியிலிருந்து பிரெட் செய்து கொண்டு வந்து கொடுத்தார். அந்த பேக்கரி கடைக்காரர் சொன்னார், நேற்றைய இரவில் ஆண்டவர் என் மனதிலே பேசி உங்கள் அனாதை இல்லத்துக்கு பிரெட் கொடுக்க சொன்னார் என்றார். என்ன ஒரு ஆச்சரியம்! சிறிது நேரத்தில் ஒரு பால்காரன் ஒருவன் கதவை தட்டினார்.
அந்த பால்காரன் சொன்னார், என் வாகனம் பழுது ஏற்பட்டது, அதை சரி செய்வதற்குள் என்னுடைய பாலெல்லாம் வீணாகிவிடும், அதற்கு முன் பிள்ளைகளே பயன்படுத்தட்டும் என்று கூறினார். எத்தனை ஆச்சரியங்கள்! ஆண்டவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு வேளையும் அந்த பிள்ளைகளோடும் ஜார்ஜ் முல்லரோடும் இருந்து அவர்களை வழிநடத்தினார். இதற்கு பின்பும் மேலான ஆச்சரியங்கள் நிகழ்ந்தது. வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது பல பிரச்சனைகள் சுற்றத்தார் மத்தியிலே எழும்பியது. பிள்ளைகளும் சுதந்திரமாய் விளையாடுவதற்கு அங்கு இடமில்லை. ஜார்ஜ் முல்லர் இடமாற்றத்திற்கான நேரம் வந்தது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது மற்றொரு வாடகை வீட்டிற்கு போகலாம் என்ற சிந்தனை அல்ல, சொந்தமாய் இடம் வாங்கி விடுதி கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார். வாடகை கொடுத்து விடலாம், சொந்தமாய் வீடு கட்ட முடியுமா? அதுவும் 300 பிள்ளைகளுக்கு. 1 ரூபாய் கூட தனக்கு சொந்தமில்லாத ஏழையான ஜார்ஜ் முல்லரை போன்ற ஆட்களுக்கு இது சவாலாக இருந்தது. அது மட்டுமல்ல, எவருடனும் வாய் திறந்து கேட்கக்கூடாது என்ற தீர்மானத்தோடு அவர் இருந்தார். ஆனால் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவரான பரமனிடத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார். ஆஷ்லி டவுன் என்ற இடத்தில் பல ஏக்கர் இடம் வாங்கி அங்கே கட்டிடம் கட்டப்பட்டது. முதலில் 300 பிள்ளைகள் பயனிடும்படியாக கட்டிடம் கட்டப்பட்டது. பின்பு 5 கட்டிடம் கட்டப்பட்டு 2000 அனாதை பிள்ளைகள் பயன் பெற்றார்கள். மனுஷனால் கூடாததுதான், ஜார்ஜ் முல்லராலும் கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். ஜார்ஜ் முல்லர் தன்னுடைய வாழ்க்கையில் அனாதை இல்லத்திற்கும் ஊழியத்திற்கும் செலவழித்த மொத்த தொகை எவ்வளவு தெரியுமா? 1.5 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பின்படி 7,50,00,000 சமமானது. 150 வருடத்திற்கு முன்பதாக இது மிகப்பெரிய தொகையாயிருந்தது. ஜார்ஜ் முல்லர் தன்னுடைய வாழ்க்கையில் 10,000 அனாதை பிள்ளைகளுக்கு தகப்பனாகவே வாழ்ந்து வந்தார். தன்னுடைய 70 வயதுக்கு பின் 2 லட்சம் மைல்கள் பிரயாணப்பட்டு 30 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தையும் சத்தியத்தையும் பிரசங்கித்து வந்தார். முழங்காலில் நின்றே ஜெபித்தார், முழங்காலில் நின்றே ஜெயித்தார். மற்றவர்களுக்கான வாழும் வாழ்க்கைதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டார். நாம் மற்றவர்களுக்காக வாழும் வாழ்க்கையை வாழ்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். 1898ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி ஜார்ஜ் முல்லர் நித்திரை அடைந்தார். கிறிஸ்துவை போல் வாழ்ந்த ஒரு உண்மை கிறிஸ்தவர் ஜார்ஜ் முல்லர். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜார்ஜ் முல்லரோட டெஸ்டிமோனியை கேட்க கடவுள் நமக்கு உதவி செய்தார், தேவன் நமக்கு உதவி செய்தார். ஜெபத்தின் வல்லமையும் நம்ம பார்க்க முடியுது. எப்படி ஒரு பாவமான மனிதன் தேவனால் தொடப்பட்டு தேவனுக்கு என்று எப்பேற்பட்ட பெரிய காரியங்களை செய்தார் என்றுதான் நம்ம பார்த்தோம். இதை கேட்டு நம்ம மறந்து போகக்கூடாது. இதனால் தாக்கப்பட்டவர்களாக நாமும் தேவனுக்கு என்று பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். ஜெபத்தின் மூலமாக பெரிய காரியங்களை செய்யலாம் என்பது நமக்கு நன்றாய் உணர்த்தப்பட்டது. நாமும் கூட தேவனுக்கு என்று இன்னும் அநேக பெரிய காரியங்களை செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம இன்னும் ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடிட்டு அடுத்ததாக நம்ம செய்திக்கு நேரா கடன் சொல்லலாம். பாட்டு பாடலாமாண்ணா? ஓகேண்ணா, ஓகே ஓகே. அப்படின்னா நம்ம செய்திக்கு என்று போகலாம். கிதியோன் கணேஷ் அங்கிள் நமக்காக இருக்காங்க. அங்கிள் செய்தியை கொண்டு வருவாங்க. அங்கிள் பிகின் பண்ணலாம். எல்லா தம்பி தங்கைகள் ஆர்கனைஸ் பண்ற எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3 நாட்கள் உங்களுக்கு மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக, விசேஷமாக இதை ஒருங்கிணைத்து நடத்துகிற ஒவ்வொருவருக்காகவும், சகோதரர் மார்டின் அவருக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 3 நாட்கள் ஒருவேளை நாம் நேரடியாக சந்திக்க முடியவில்லை என்றாலும் ஆண்டவர் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி ஆண்டவருடைய வார்த்தை கட்டப்படவில்லை என்ற வசனத்தின்படி தொடர்ந்து நம்முடைய தாளந்துகளை வெளிப்படுத்தவும், ஆண்டவரை ஆராதிக்கவும், அவருடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரிடத்திலே திரும்பவும் நம்மை ஆயத்தப்படுத்தி நம் மூலமாக ஆண்டவர் செய்கிற காரியத்தை, ஊழியத்தை நாம் புரிந்து கொள்ளவும், சீஷத்துவம், தலைமைத்துவம், அருட்பணி, இதே போன்று இந்த நாட்களிலே சொல்லப்படாத, பிரசங்கிக்கப்படாத இப்பேற்பட்ட முக்கியமான தலைப்புகளுக்கு நாம் நேரம் கொடுத்து இந்த கவனிப்பதை குறித்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கு திரும்பினாலும் ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசனம், சுகம், விடுதலை, இதே போன்ற வார்த்தையை கேட்டு 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 செழிப்பு,
ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களிலே சீஷத்துவத்தை குறித்து, தலைமைத்துவத்தை குறித்து, அருட்பணியை குறித்து, விசேஷமாக நம்முடைய உள்ளான வாழ்க்கையின் நாம் யார் என்பதை புரிந்து கொண்டு தேவன் நமக்காக வைத்திருக்கிற தனிப்பட்ட வாழ்க்கையின் திட்டம், ஊழியத்திற்கான திட்டத்தை புரிந்து கொள்ள தேவன் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக தீமோத்தேயு என்கிற இந்த இள வயது வாலிபனை குறித்து நாம் 2 நாட்கள் தியானித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் இருந்து தீமோத்தேயுவை நடத்துகிற விதம், தீமோத்தேயும் அதற்கு கீழ்ப்படிந்து வாழுகிற விதத்தை நாம் பார்த்தோம். அருமையான தம்பி தங்கை, ஞாபகம் வைத்துக்கொள், எப்பொழுதுமே யாருக்கு கீழாவது இருந்து கற்றுக்கொள்ள நீ அழைக்கப்படுகிறாய். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14வது வசனம் ரத்தன சுருக்கமாக பவுல் சொல்லுகிறார். தன்னுடைய கடைசி நேரத்தில் எழுதுகிற கடிதம் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 14வது வசனத்தில், தீமோத்தேயு நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளிலே நிலைத்திரு. 2 காரியத்தை சொல்றாரு. the lessons that you have learned, நீ கற்றுக்கொண்டவைகள். 2வது, நீ எதை கற்றுக்கொண்டியோ அதுல நிலைத்திரு. புதிய உபதேசம்னு சொல்லி எங்கேயும் மாறி போயிராத. நான் உனக்கு கற்றுக் கொடுத்தவைகளிலே நீ நிலைத்திரு. stand firm what you have been taught. ரொம்ப முக்கியம் தம்பி தங்கச்சி. இன்றைக்கு நிறைய இண்டிபெண்டன்ட் சபைகள் எழும்பி வருகிறது. நிறைய கூட்டங்கள், ஆராதனை என்கிற பெயர்களை ஆராதனை கூட்டங்கள். உன்னை நீ ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள வேண்டுமானால் உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வாட்ச் யுவர் லைஃப் அண்ட் டாக்ட்ரின். உன்னுடைய உபதேசம், எந்த வகையான உபதேசத்தை நீ நாடுகிறாய், விரும்புகிறாய், தேடுகிறாய், கேட்கிறாய் என்கிறது முக்கியம். The doctrines which you listen would determine நிறுத்துவதற்கு நீ நம்புகிற நம்பிக்கை, உபதேசம் மிகவும் முக்கியம். கடைசி நாட்களிலே துருபதேசங்கள், அதை தான் நாம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலே பார்க்க இருக்கிறோம். துருபதேசங்கள், கெட்ட நடக்கை உள்ள அநேக ஊழியர்கள், பணி செய்கிறவர்கள், ஆண்டவருக்காக வாழுகிறீர்கள் என்று சொல்லுகிறவர்கள், அவருடைய வாழ்க்கையிலே கடைசி நாட்களிலே காணப்படுகிற காட்லெஸ்னஸ். நம்ம முன்னாடி பார்த்தோம், காஸ்பல் லீட்ஸ் டு காட்லினஸ். சுவிசேஷம் என்னை தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும். வேத வசனத்தின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, ஐக்கியத்தின் மூலமாக என்னை தொடர்ந்து உருவாக்கும் இந்த சுவிசேஷம். Gospel does not stop operating in my life only during salvation. நான் ரட்சிக்கப்படும் போது மாத்திரம் வல்லமையாய் செயல்பட்ட ரட்சிப்பு அதோடு நின்று விடாது. என்னை ரட்சித்த இந்த சுவிசேஷம் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி தேவனுடைய சாயலை, தேவனுடைய படைப்பாகிய அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட நான் இந்த புதிய மனுஷனுடைய சாயலை, அவருடைய குணங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்னை தொடர்ந்து அறிவுறுத்தும், விருப்பத்தை கொடுக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்க தம்பி தங்கச்சி, if anyone does not have the desire to become, to grow like Christ likeness, இயேசு கிறிஸ்துவில் உள்ள குணங்கள் என்னிலே உருவாக வேண்டும் என்கிற வாஞ்சை உனக்கு இல்லைனா, அந்த விருப்பம் உனக்கு இல்லைனா, அந்த தாகம் உனக்கு இல்லைனா, I am sorry, you have gone wrong either in your lifestyle or in your teachings. ஒண்ணு, நீ உன்னுடைய உறவுகள்ல, உன்னுடைய ஆண்டவரோடு உள்ள உறவுல நீ சரியில்லைன்னு சொல்லி அர்த்தம். 2வது என்ன தெரியுமா அர்த்தம்? ஆண்டவருடைய குணங்கள் உனக்குள்ள பிரதிபலிக்கலனா, நீ தவறான உபதேசத்துக்கு நேரா அதை விரும்பி அதுக்கு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது 2ம் தான் காரணம் தம்பி தங்கச்சி. ஜோமன், மேக் மீ மோர் லைக் தி. ஜீசஸ், மேக் மீ மோர் லைக் தி. ஆண்டவரே, ஒரே ஒரு விருப்பம் சுவாமி. அப்போ சங்கீதக்காரன் சொல்வது போல, உம்முடைய வாசலிலே இருந்து சுவாமி உம்முடைய முகத்தை தரிசிக்கணும். என்னங்க முகத்தை பார்க்கறதுனா, இந்த முகம் இல்லைங்க, தேவனுடைய குணங்களை நான் ரசித்து அந்த தேவனுடைய குணங்களை நான் பிரதிபலிக்க வேண்டும். அவருடைய ஆலயத்திலே தங்கி இருந்து அவருடைய குணங்களை பிரதிபலிக்க நான் அழைக்கப்படுகிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளிலே நிலைத்தது. சோ நம்ம 3ஆவது அதிகாரத்திலே
4வது அதிகாரத்துல இருக்கிற முக்கியமான வேத உண்மைகளை மாத்திரம் நம்ம பார்க்கறது. சரியா? ஸோ அதனால இந்த உண்மைகளை நாம் பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். வேதத்தை தயவு செய்து 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்துக்கு நேராக பிரட்டி கொள்ளுங்கள். நான் இன்றைக்கு நமக்கு கடைசி நாள், மணி 7 ஆயிடுச்சு. 7:45 நான் முடிச்சு கையில கொடுத்துருவேன். சரியா? 7:40 முடிச்சிருவேன். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஃபியூ மினிட்ஸ் ஜெபம் பண்ணி 7:45க்கு ஐ ஹேண்ட் ஓவர் டு மார்ட்டின் அண்ணன். ஸோ அதனால ப்ளீஸ் டைரி இருந்தால் வச்சுக்க, பேனா வச்சுக்க, பைபிள் வச்சுக்க. ஸோ ஆண்டவர் நம்மோடு பேச ஆயத்தமா இருக்கிறார் இந்த மாலை வேளையில. சரியா? ரைட். அது போறதுக்கு முன்னாடி நாம் இந்த 3 நாட்கள் பார்க்கிற 4 முக்கியமான காரியங்களை மாத்திரம் நான் உனக்கு சொல்லிட்டு இந்த 2 அதிகாரத்துல இருக்கிற சத்தியத்துக்கு போவோம். ரத்தின சுருக்கமா நம்ம இந்த 4 காரியத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த 3 நாள் உபதேசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். இதை நம்ம அப்ளை பண்ணலாம் லைஃப்ல. 1, காஸ்பல் லீட்ஸ் டு காட்லினஸ். என்னை மாற்றின சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவின் மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் நான் பாவத்திற்கு தொடர்ந்து மரிக்கவும், நீதிக்கு நன்மை செய்ய பிழைத்திருக்கவும், தொடர்ந்து நன்மையான காரியங்களை செய்யவும் என்னை உத்வேகப்படுத்தி உந்தி தள்ள வேண்டும். The death and resurrection of Jesus Christ should continue to motivate me to die for sins and live for Christ. மறந்துடக்கூடாது. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல அதை தான் சொல்றார். ரோமர் 6வது அதிகாரத்துல இதற்கு முன்னாடி உங்களுடைய அவயவங்களை, சரீரத்தின் உறுப்புகளை அநீதியின் அவயவங்களாக நீங்க மாம்சத்துக்கு உபயோகப்படுத்தினீங்க. ஆனா இப்பொழுதோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். 2 வார்த்தை போட்டிருக்கோம். எண்ணிக்கொள்ளுங்கள், ஒப்பு கொடுங்கள். கன்சிடர் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் டெட் டு சின். இயேசு பாவத்திற்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கல. இயேசு கிறிஸ்துவோட நாமும் சிலுவையில பாவத்திற்காக மரித்திருக்கிறோம். மறந்துடக்கூடாது. அவர் மாத்திரம் உயிரோடு எழும்பல, நாமும் அவரோடு கூட மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்கிறோம், பாவத்திலிருந்து உயிரோடு எழுந்திருக்கிறோம். இந்த சிந்தனை, இந்த தாக்கத்தை எண்ணிக்கொள்ளுங்கள்ங்கிறார். என்னது? ரெக்கன். ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு. திங்க்ங்கிற வேர்டு கிடையாது. ஆங்கிலத்துல லாகிட்சோமை, கிரீக்ல என்னது? have a strong conviction. ஒரு உறுதி வேணும். சரியா? அதனால இந்த காட்லினஸ், தேவனுடைய குணங்களை, சாயல்களை வெளிப்படுத்த மறந்துடாத தம்பி தங்கச்சி. ஆண்டவர் பலவிதமான எதிர்ப்பான சூழ்நிலைகளை உருவாக்குவார். பரிசுத்தத்துக்காக நீ ஜெபித்தீனா ஆண்டவர் அசுத்தமான சூழ்நிலை மத்தியிலே உன்னை அனுமதிப்பார். ஆமா, அதற்கு மத்தியிலே உன்னை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவார். ஆண்டவரை எனக்கு பொறுமை தாரும் என்று ஜெபம் பண்ணினா கோபமான சூழ்நிலை ஆண்டவர் அனுமதிப்பார். மறந்துடாத. அந்த கோபத்துக்கு மத்தியிலும் நீ பொறுமையா இருக்கியான்னு ஆண்டவர் பார்ப்பார். தாழ்மையைக்காக ஜெபம் பண்ணினா உனக்கு பெருமை வருகிற சூழ்நிலை ஆண்டவர் அனுமதிப்பார். God always allows the opposite situation in our life to produce positive characters in our life. அதனாலதான் ரோமர் 5ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, நாங்கள் உபத்திரவத்திலையும் மேன்மை பாராட்டுகிறோம். We boast in our sufferings. Sufferings நெகட்டிவ் தானே? ஏன் தெரியுமா? உபத்திரவம் தான் எங்களுக்கு குணங்களை உருவாக்கும். எதை உண்டாக்கும்? பொறுமையை உண்டாக்கும். பரீட்சை எங்களை ஆண்டவர் டெஸ்ட் பண்றார் பாத்தீங்களா? அந்த டெஸ்ட் தான் எங்களை என்ன உருவாக்கும் தெரியுமா? குணங்களை உருவாக்கும். அதனால நீங்க காட்லினஸ்னோட மேலே இருந்து ஆண்டவர் தூக்கி போட்டுருவார்னு நினைக்காதீங்க. இல்ல, ஒருவேளை அருமையான தம்பி தங்கச்சி இந்த வயசுலயே நீ புரிஞ்சுக்க, இதுதான் மெச்சூர்டு கேரக்டர். எதிர்மறையான சூழ்நிலைகள், எதிர்மறையான காரியங்கள், செயல்கள் உன் வாழ்க்கையில நடைபெற்றதுன்னா சோர்ந்து போகாத. ஆண்டவர் உன்னை உடமிடுகிறார். ஆண்டவர் உன்னை தயாரிக்கிறார். ஆண்டவர் உன்னை பக்குவப்படுத்துகிறார். இதை மறந்துடாது. ஓகே? So God shapes, God prepares, God molds. அருமையான கலர் போட்டோஸ் எல்லாம் எங்க தெரியுமா ப்ரொடியூஸ் ஆகுது? டார்க் ரூம்ல தான். வெளியே வந்தோன போட்டோவை அழகா கலரா பாக்குறீங்கல்ல, அது எங்க தெரியுமா முதல்ல ஆகுது? இருட்டுல தான். இருட்டான அறையில இருந்து தான் அழகான புகைப்படம் வருது. ஆண்டவர் இருளான சூழ்நிலைகளை தம்பி தங்கச்சி உன் வாழ்க்கையில அனுமதிக்கும் போது பயந்துராத.
நீ என்ன பண்ண, அந்த இருளான சூழ்நிலை மத்தியில ஆண்டவர்கிட்ட ஜெபத்துல நீ கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரே ஏன் இந்த உபத்திரவத்தையும், ஏன் இந்த துன்பத்தையும், ஏன் இந்த கஷ்டத்தையும் அனுமதிக்கிறீங்க? இதன் மூலமா எனக்கு என்ன கத்துக் கொடுக்க விரும்புறீங்கன்னு கேளு. தப்பிக்க வழி கேட்காத. Never ask to escape from the problems. Ask God to endure the problems and educate yourself. பிரச்சனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் உன் வயசுல வரும்பொழுது இந்த பாடத்தை நல்லா கத்துக்க. மரணம் வரைக்கும் மறந்துடாத. ஆண்டவர் அனுமதிக்கிற எந்த சூழ்நிலையும், சபையிலையோ, வீட்லையோ, படிக்கிற கல்லூரியிலையோ, ஸ்கூல்லையோ, நண்பர்களுக்கு மத்தியிலையோ, ஐக்கியத்திலையோ, ஒருவேளை உனக்கு முரண்பாடான காரியங்கள், உனக்கு விருப்பமில்லாத காரியங்கள், கஷ்டமான காரியங்களை நீ சந்தித்தாயானால் நீ கேட்க வேண்டிய கேள்வி, ஹவு கேன் ஐ எஸ்கேப்னு கேட்காத ஆண்டவர்கிட்ட. இதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு கேட்காத. அதுக்கு பதிலா வாட் கேன் ஐ கெட் அவுட் ஆஃப் இட், ஹவு கேன் ஐ கெட் அவுட் ஆஃப் இட் கேட்காத. எப்படி வெளியே வரணும் ஆண்டவரேன்னு கேட்காத. இதுல இருந்து என்ன கற்றுத்தாரீங்க ஆண்டவரேன்னு கேளு. வாட் கேன் ஐ கெட் அவுட் ஆஃப் இட், இந்த கேள்வியை கேட்டுக்க. அப்படி கேட்க நீ ஆரம்பிச்சீன்னா ஆண்டவர் உனக்கு அந்த பாதகமான சூழ்நிலையிலும் கஷ்டமான சூழ்நிலையும் சொல்லி கொடுப்பாரு. தம்பி, உனக்கு பொறுமை வேணும்னு கேட்டீங்கள, அதனாலதான் இந்த உபத்திரவத்தை கொடுத்திருக்கிற. உபத்திரவத்திலே பொறுமையாயிருக்கு. வெறும் பொறுமை இல்லை தம்பி, நீடிய பொறுமைன்னு போடுறது. பொறுமை வேற, நீடிய பொறுமை வேற. நம்ம சொல்ல தெரியுமா, எங்க பாரு, ஒரு அளவுக்கு தான் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். அப்ப ஒரு அளவுக்கு தான் என்னால தாங்க முடியும், அதுக்கு மேல பேசாது. அது நீடிய பொறுமை இல்லை, பொறுமை தான். நீடிய பொறுமை ஆண்டவர் கொடுக்கணும்னா ரொம்ப மோசமான சூழ்நிலையை கொடுப்பார். இதெல்லாம் நாங்க அனுபவத்துல கத்துக்கிட்டது. அதே மாதிரி வேத நிறைய கதாபாத்திரங்களுக்கு, யோபுவுக்கு பொறுமையை மேலேருந்து தூக்கி போட்டாரோ, யோபுனாலே பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்கள்னு சொல்லி நம்ம யாக்கோபுல படிக்கிறோம்ல. பொறுமை உபத்திரவத்துக்கு மத்தியில தான் ஓகே உருவானுச்சுங்கிறது மறந்துடாத. ஏன் இதை நான் நேரம் எடுத்து சொல்றேன்னா, காட்லினஸ். இதுக்கு ஆப்போசிட்டா காட்லெஸ்னஸ். தேவன் இல்லாதபடிக்கு இருக்கும்போது, தேவனை தேடாதபடி, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு, தவறான உபதேசக்காரவங்களோட, தவறான காரியங்களோட நம்ம இருக்கும் பொழுது அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, 3ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல 2வது வசனத்துல இருந்து 5வது வசனம் வரைக்கும் நிறைய மோசமான குணங்கள் போட்டிருக்கு. அன்காட்லி கேரக்டர். இது காட்லி கேரக்டர் கிடையாது, அன்காட்லி கேரக்டர். என்னது நிறைய இருக்கு. தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தை, தூஷிக்கிறவர்கள். இங்க பாரு, இதுதான் முக்கியம். தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள். சில இதெல்லாம் நமக்கு ஓகேன்றோம், ஆனா இதெல்லாம் கொஞ்சம் குத்தம்ல. அதுவும் யூத் டீனா இருக்கும்போது, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள், நன்றி எறியதவர், பரிசுத்தம் இல்லாதவர்கள், சுபாப அன்பு இல்லை, இணக்கம் இல்லை, அவதூறு செய்யறவங்க, இச்சை அடக்கம் இல்லாதவர்கள், கொடுமை உள்ளவர்கள், நல்லோரை பகைக்கிறவர்கள். பாத்தியா, அதை விட மோசமானது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதளிக்கிறவர்கள். என்ன பண்ண தீமோத்தேயோ, இப்பேற்பட்டவர்களை விட்டு நீ விலகு. இவங்கள்ட்ட போய் ஆர்கியூ பண்ணாத. அப்ஸ்டைன், ஸ்டே அவே ஃப்ரம் தம். இவங்கெல்லாம் யாரு? இவங்கதான் ஃபால்ஸ் டீச்சர்ஸ். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஃபால்ஸ் டீச்சர்ஸ். தவறான உபதேசக்காரங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவங்களுடைய குணங்களின் மூலமா கண்டுபிடிக்கலாம். அவங்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். சீஷன், சீஷி கனி கொடுப்பான். சரியா? வெறும் கனி கொடுக்க மாட்டான், அதிக கனிகளை கொடுப்பவன் சீஷன். யோவான் 15. மிகுந்த கனிகளை கொடுப்பவன் சீஷன். கனி கொடுப்பவன் விசுவாசி, மிகுந்த கனிகளை கொடுப்பவனும் அதிக கனிகளை கொடுப்பவனும் சீஷன். மறந்துடக்கூடாது. அதனாலதான் நம்ம தொடர்ந்து வளரணும். சரியா? நீங்கள் வளரும்படி அப்படின்னு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லுவார். சோ இப்பேற்பட்ட குணங்களை நம்ம கொஞ்சம் எக்ஸாமைன் பண்ணி பார்க்கறது நல்லது. சரியா? எப்படி நான் எக்ஸாமைன் பண்ணி பார்க்கறது? அதுக்கு கீழே வேத வாக்கியங்களை குறித்து சொல்றார். நாமே நம்மள ஆராய்ச்சி பார்த்தோம்னா நிறைய முட்டுக்கட்டை போடுவோம். இதெல்லாம் தப்பு இல்லை, அவங்களே செய்யறாங்க, இதெல்லாம் 21ஆம் நூற்றாண்டுல இருக்கு, நமக்கு ஃபேஷன் கல்ச்சர். பவுல் தெரிஞ்சுக்கிட்டு தீமோத்தேயுக்கு சொல்றார், தீமோத்தேயோ, வேத வாக்கியங்களின்படி உன் வாழ்க்கை அந்த வெளிச்சத்துல நீ கொண்டு வந்தீங்கன்னா அந்த வசனம் உன்கிட்ட இருக்கிற துர்க்குணங்களை வெளியே கொண்டு வந்து காட்டும், அழுக்க வெளியே காட்டும்.
அதை அழகா என்ன பண்ணும்? இயேசுவோடைய இரத்தத்தினால, வசனத்தினால, பரிசுத்த ஆவியானவர் உன்னை சுத்தம் பண்ணும். புரியுதுங்களா? The word of God is the power of God. நல்லா கவனிங்க. The word of God has the power of God. வேத வசனத்துலதான் தேவனுடைய வல்லமை அடங்கி இருக்குது. அந்த வல்லமை என்ன தெரியுமா கொடுக்கும்? நல்ல கவனிங்க. Power gives fruits. Not powerfulness, but fruitfulness. நல்ல ஞாபகம் வச்சுக்க. தெரியுதா? இன்னைக்கு வல்லமன்னு நிறைய பேர் அபிஷேகம் வல்லமன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸை விட்டுடுறாங்க, கனிகளை விட்டுடுறாங்க. அதனாலதான் எந்த நற்கிரியும் செய்யத்தக்கதாய் உனக்கு வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறாருப்பா. அருளப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. 66 புக்கமும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நீ என்ன பண்ணு? தேறினவனாரு, மெச்சூர்டாரு, இம்மெச்சூர்டா பிஹேவ் பண்ணாத. சில பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ல டீன்ல பார்த்துருக்கோம், யூத்ல பார்த்துருக்கோம், அவ்வளவு மெச்சூர்டா இருப்பாங்க. ஆனா சில பேரை பார்த்துருக்கிறேன், இம்மெச்சூர்டா பிஹேவ் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா அர்த்தம்? அவங்க வேத வாக்கியங்களை சரியா தங்களுடைய வாழ்க்கையில படிப்பாங்க, தியானம்லாம் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போவாங்க, ஆனா அப்ளை பண்ண மாட்டாங்க. பிசாசு சர்ச்சில எல்லாம் உட்கார வச்சிருவான், பைபிளை கூட படிக்க விட்டுருவான். ஆனா அதை என்ன பண்ண விட மாட்டான்னா, ஸ்டடி பண்ணி, மெடிடேட் பண்ணி, உள்ள போய் டிரான்ஸ்பர் ஆகி நம்ம வாழ்க்கைய மாற்றுவதற்கு விட மாட்டான். புரியுதா? அதனாலதான் சொல்றேன், the word of God is the power of God. The power of God leads to fruitfulness, productivity. சரியா? ப்ரொடக்டிவிட்டினா இன்னும் நிறைய கனிகளை கொடுக்கும். ஏன் பிதா சுத்தம் பண்றாரு? தோட்டக்காரரு கனி கொடுக்கிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை இன்னும் சுத்தம் பண்ணுகிறாருன்னு போடும். அப்ப காட் த ஃபாதர் கார்டனரா இருந்து இயேசு கிறிஸ்து மூலமா, அவருடைய வசனத்தின் மூலமா செய்யற காரியம் என்னன்னா, நம்மை சுத்தம் பண்ணுகிறார். அதனாலதான் இங்க சொல்றாரு, சுத்தம் இல்லாம இருக்கிற 2 பேரோட லைஃபை பத்தி பேசுறார் பழைய ஏற்பாட்டுல. எண்ணேயும் எம்பீரேயும் 8வது வசனத்துல பாரு, 3வது அதிகாரம் 8ல 2 பேரை சொல்லி சொல்றாரு. இவங்க மோசேக்கு எதிர்த்து நின்னாங்க. சுபாப அன்புள்ள, நன்றி இல்லை, கொடுமையா இருந்தாங்க, பகைக்கிறவர், நல்லோரை பகைக்கிறவங்கள, அதுல இருக்கிற குணமெல்லாம் இவங்கள்ட்ட இருந்துச்சு. இதே போல இன்னொரு கூட்டம் இருந்துச்சு. பெண் பிள்ளைகளுடைய வீட்டுல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, போய் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? they are addicted to sexual behaviors. மோசமானது. தம்பி தங்கச்சி, ஒருவேளை இது உனக்கு இப்ப புரியாது. ஒருவேளை உன் மொபைல்ல என்ன படம் பாக்குற? அசிங்கமான, ஆண்டவருக்கு அருவருப்பான, பிரியமில்லாத படங்களை யாருக்கும் தெரியாம இதே போல காரியங்கள் நீ பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஆண்டவருக்குள்ள வளர்றவங்க மெச்சூர்டா இருந்து இம்மெச்சூர்டா பிஹேவ் பண்ண மாட்டாங்க. மெச்சூர்டா இருந்து, ஆண்டவரே என்னை கழுவும், அதே போல இழுப்புகள் எனக்கு வருது சுவாமி, சில நேரங்கள் அதுல விழுந்துடுற ஆண்டவரே, ஆனாலும் நான் பரிசுத்தத்தை விட மாட்டேன், அசுத்தத்துல இருக்க மாட்டேன் சுவாமி, அதை நான் வெளியே வந்துடுவேன் சுவாமின்னு சொல்லி வெளியே வர்றவங்க தான் உன்னை இந்த உபதேசம் என்ன நம்ம பண்ணும்? இந்த வேத வசனம் பாருங்க என்னென்னலாம் பண்ணு பாருங்க. உன்னை தேறினவனா நிக்க, நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்கத்தக்கதாக உனக்கு டீச் பண்ணும். பாருங்க 17வது வசனத்துல இது டீச் பண்ணும். இந்த டீச்சிங்க தவறான உபதேசக்காரவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. டீச்சர்ஸ் லார்ட் so that I may be taught. ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும், நான் கற்றுக்கொள்ளுகிறேன் என்கிற அந்த வாஞ்சை இருக்காது. ஆனா நாம் விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருந்து ஆண்டவர்களை கற்றுக்கொள்ளுகிறவராய் இது உபதேசம் பண்ணும். டீச்சர்ஸ். 2வது கடிந்து கொள்ளும். பாத்தீங்களா? கடிந்து கொள்றதுன்னு என்னது? நம்ம பண்ற தப்புன்னு வேதவசனம் காட்டும். ஆனா மனசாட்சி, சூடுண்ட மனசாட்சி சில நேரத்துல என்ன தெரியுமா பண்ணும்? நம்ம மனசாட்சி மழுப்பும். கல்ச்சரு, கலாச்சாரம், இதுல என்ன தப்பு, இது வயசு கோளாறு, அது போக போக சரியாயிரும். இல்ல, வேதவசனம் கரெக்டா கடிந்து கொள்ளும். ஓகே, ரெபியூக்குன்னு போட்டிருக்கு. ரெபியூக் நம்ம தமிழ்ல சொல்ல போனா திட்டம். நீ பண்றது தப்புடா அப்படின்னு சொல்லி நம்மளை திட்டும். ரெபியூக். 3வது என்ன பண்ணும்? சீர்திருத்தம், ரீஃபார்ம். சரியான ஃபார்ம்ல இல்லாத நம்மளை ரீஃபார்ம் பண்ணும். சரியா? God formed us, sin deformed us, but the word of God reforms us. திருப்பி சொல்லிட்டான், தேவன் நம்மை உருவாக்கினார், God formed us. ஆனால் பாவம் deformed us, நம்மை உருக்குலைத்தது. But the word of God reforms us, நம்மை மறுபடியும் சீர்திருத்தும்.
அதனாலதான் தம்பி தங்கச்சி இதை கேட்டுட்டு இருக்க யாரா இருந்தாலும் சரி, வேத தியானத்தை விட்டுறாதரா, விட்டுறாத தங்கச்சி. டெய்லி வேத தியானத்துல அந்த வெளிச்சத்துல போய் உனக்குள்ள இருள் ஆண்டவர் காட்டும் பொழுது வெறும் ஆராதனை பண்ணிட்டு மாத்திரம் ஆண்டவருடைய பிரசனத்துல ஏஞ்சி வந்துடாத, வெறும் ஜெபம் பண்ணிட்டு வந்துடாத, சோத்திரம் போட்டுட்டு வந்துடாத. இன்னைக்கு நிறைய கூட்டம் அப்படிதான் இருக்குது. 1 மணி நேரம் வொர்ஷிப் பண்ணிட்டு சந்தோஷமா போறாங்க. அது அரைவேக்காடு சோற நம்பியா வயிறு வலிக்கும். ஜெபம் ஆராதனை வேணும். வேத தியானத்துல அமர்ந்திருந்து ஆண்டவர் என்ன எனக்கு சொல்லுகிறார், இன்னைக்கு எனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார், என்ன அறிவுரை, என்ன எச்சரிக்கிறார், என்ன ஆசீர்வாதம் தருகிறார், என்ன நம்பிக்கையான வார்த்தை தருகிறார், ஏதாவது எனக்கு கொடுக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஐ நீட் டு எக்ஸாமின். வேதத்தை படிக்க சொல்லி பைபிள்ல போடவே இல்லை. எனக்கு எங்கேயாவது ஒரு வசனத்தை சொல்லு பைபிளை படிக்க சொல்லி போட்டிருக்குன்னா. வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். We are called to study and meditate the scripture. We are not called to simply read the Bible. எங்க எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போங்க பார்க்கலாம், சும்மா படிச்சுட்டு போங்க, ரீட் பண்ணிட்டு போங்க. உங்க பேரண்ட்ஸ் விட்டுருவாங்க, டீச்சர்ஸ் விட்டுருவாங்க. ஸ்டடி பண்ண மாட்டாங்க. படி, திருப்பி படி, ரீரீட் பண்ணு, ரைட் பண்ணு, திருப்பி எழுது, ரீரைட் பண்ணு, மெமரைஸ் பண்ணு. ஒரு சாதாரண எக்ஸாமுக்கு இவ்வளவு நம்ம பண்றோமே. ஆண்டவர் இந்த 66 புக்கை ஒரு புத்தகமா மாத்தி நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. ஏன் இந்த பேஷன் நமக்கு வரமாட்டேங்குது? தம்பி தங்கச்சி, fall in love with the word of God. நீ யாருக்காவது உனக்கு அன்பு செலுத்தணும்னு விரும்புனீங்கன்னா ஒண்ணு பண்ணு, இந்த வேத வசனத்தின் மேல அன்பு செலுத்து. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் தம்பி. அதை விட அருமையான வார்த்தை அதுக்கப்புறம் போட்டிருக்கோம். they will not stumble. அவர்களுக்கு இடறல் இல்லை. இடறினாலும் மறுபடியும் ஏஞ்சி ஓடுவாங்கப்பா. சரியா? அதனால 3வது அதிகாரத்துல அவர் சொல்லுகிற முக்கியமான காரியம் என்னன்னா, தவறான உபதேசக்காரங்களுக்கும் தவறான உறவுகளுக்கும் தவறான குணங்களுக்கும் விலகி வாழ்ந்து எதை சார்ந்தது? வேத வாக்கியங்களை சார்ந்தது. சில எக்ஸாம்பிளை கொடுத்து அதைய தீமோத்தேயுவை அறிவுறுத்திட்டு தான் வாழ்க்கைய முன்மாதிரியா கொடுக்கிறார். இதுதான் 3வது அதிகாரத்துல இருக்கிற ரத்தின சுருக்கம். சரியா? 3 காரியம்: தவறான உறவுகள், தவறான குணங்கள். 2வது, தன்னுடைய வாழ்க்கையை மாதிரியா வைக்கிறார். தீமோத்தேயு, உனக்கு தெரியும் இல்ல, என் போதகத்தை, நடக்க, நோக்கம், விசுவாசம், நீடிய சாந்தம், அன்பு, பொறுமை, இதெல்லாம் நீ நன்றாய் அறிந்திருக்கிறீல்ல. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல், நல்லா கவனி, மற்றவர்களை நடத்த தீர்மானித்திருக்கிற நீ, மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி மற்றவர்களை சீடராக்கணும், எப்படியாவது மற்றவர்களை ஆண்டுக்குள்ள கொண்டு வரணும்னு உற்சாகமா இருக்கிற நீயும் நானும் நாம் மாதிரியா இருக்கும். நம்மளுடைய நீடிய பொறுமை, சாந்தம், அன்பு, இதெல்லாம் நீ பார்த்திருக்கீல என்கிட்ட. அது மாத்திரம் இல்ல, அதோடு கூட எனக்கு உண்டான எல்லா பட்டணத்துல, அந்தியோகியா பாருங்க, இக்கோனியா, லீஸ்திரா, எல்லா பட்டணத்திலையும் எத்தனை பேர் கூட்டத்துக்கு வந்தாங்க தெரியுமா? அப்படியா சொல்றாரு? பட்டைய கலப்புனுச்சு தெரியுமா? அங்கெல்லாம் கூட்டம் போட்டப்ப கூட்டமா வந்தாங்கன்னு சொல்றாரு. எவ்வளவு துன்பங்களை நான் சகித்தேன், நீ நல்லா அறிஞ்சிருக்கிற. பாடுகளை சகித்தேன். இன்னைக்கு சொல்லுவாங்கள ஊழியக்காரவங்க எல்லாம், என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இன்னைக்கு அங்க போன கூட்டம் பட்டைய கலப்புனுச்சு, செம்மையா இருந்துச்சு, இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இங்க சொல்றாரு, எப்பா, ministry is not about populating people. Ministry is all about persecution. Ministry is all about problems. Ministry is all about sufferings. Along with Christ-like character. நல்ல கவனி, கிறிஸ்தவ குணங்களை நீ வெளிப்படுத்துவது, கிறிஸ்துவின் குணங்களை வெளிப்படுத்துவதோடு கூட அவருடைய முக்கியமான துன்பத்தை அனுபவித்தாரே, பாடுகளை சகித்தாரே, அதே போல இயேசுவையும் நீ பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறாய். என் வாழ்க்கையை பத்தியா அப்படிதான் இருந்துச்சு. ஆனா எவ்வளவு துன்பம் இருந்தாலும் ஆண்டவர் என்னை அதிலிருந்து நீங்களாக்கி விட்டார். அதனால துன்பத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கல, அடுத்த துன்பம் ரெடியா இருந்துச்சு. நல்லா கவனிங்க, இன்னைக்கு வர உபதேசம்லாம், துன்பங்களிலிருந்து ஆண்டவர் உன் கண்ணீரை துடைப்பார், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், இப்படி பூசி முழுவுறாங்க, பண்ணுவார். ஆனா மறந்துடக்கூடாது, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின ஆண்டவர் அடுத்த துக்கமும் அடுத்த போராட்டமும் ரெடியா வாசல்ல வெயிட் பண்ணும். துன்பத்தை சகிக்கிற அந்த அனுபவம் இல்லைன்னா தம்பி தங்கச்சி, அடுத்த துன்பம் வரும்போது சகிக்க முடியாது. போக போக ஆண்டவர் இன்க்ரீஸ் பண்ணுவார். உன் படிப்பு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது தெரியுமா? அதே போல. ஏன்
ஏன்னா இப்படி கஷ்டப்படுத்துறாரு ஆண்டவர்? இல்ல கஷ்டப்படுத்தல. அவரை போல உருவாகணும்னா இதே போல காரியங்களை அனுமதித்து ஆண்டவர் அவரை போல உருவாக்குவார். ஆனா அதுல சமாதானம் கொடுப்பாரு, சந்தோஷம் கொடுப்பாரு, ஆசீர்வாதம் கொடுப்பாரு, நம்பிக்கை கொடுப்பாரு, குணங்களை உருவாக்குவார். மறந்துடாத. சரியா? God is not breaking us down but building us up. தேவன் பிரச்சனைகளை உபத்திரவங்கள் எடுத்து நம்மள உடைக்கிறதுக்காக இல்ல, உருவாக்குவதற்காக. God allows problems not to break us up but to build up. ஓகே? நம்ம கீழே விட தள்ளி நசுக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் பிரச்சனைகளை உபத்திரவங்களை கொடுக்கல, நம்மளை உருவாக்குவதற்காக. மறந்துடாத. தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே ஷேப் மீ லார்ட் த்ரூ சஃபரிங்ஸ். மிஷினரிகள் பாடுபட்டாங்களே, இன்னைக்கு மிஷினரிகளை குறித்த கதையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அவங்கள வாழ்க்கை வரலாறு கேட்கும்போது நமக்குலாம் ரொம்ப எவ்வளவு இதா இருக்குல்ல. ஆனா ஏன் இன்னைக்கு இருக்கிறவங்களை வச்சு நம்ம இப்படி சொல்ல முடிய மாட்டேங்குது? இன்னும் நம்ம 80s தான் பேசிட்டு இருக்கோம்ல, 90s பேச மாட்டோம். 21st செஞ்சுரியில யாராவது ஒருத்தரோட லைஃபை ஏன் அப்படி சொல்ல முடியல? ஒரு பெரிய சவாலா இருக்குல்ல. எனக்கும் சவாலா இருக்கு. இன்னும் நம்ம we cling on to the old missionaries life. ஏன் இன்னைக்கு இருக்கிற மிஷனரி லைஃப் ஏன் அப்படி சொல்ல முடிய மாட்டேங்குது? ஸ்டாண்டர்ட் இல்ல, எத்திக்கல் வேல்யூஸ் இல்ல, காணா போச்சு. எங்க போச்சு தாழ்மை, அர்ப்பணிப்பு, எளிமை எல்லாம் எங்க போகுது? கேட்டா சைக்கிள் குழுல போயிட்டு எனக்கு ஆண்டவர் காரை கொடுத்துட்டாரு. இப்படிதான் பிரசங்கம். ஏதாவது மிஷினர் இப்படி சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சைக்கிள்ல போனேன், அதுக்கப்புறம் நானும் எனக்கு காரு கொடுத்தாரு. கொடுப்பாரு, நான் வேணான்னு சொல்லல. பட் இது சுவிசேஷம் இல்ல. நீ கஷ்டப்பட்டு உழைச்சின்னா ஆண்டவர் ஏன் நம்மளுக்கு மட்டும்தான், கிறிஸ்தவர் அல்லாத அநேக நண்பர்களுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சு ஆண்டவர் நிறைய கொடுத்துருக்கிறாரு. கஷ்டப்பட்டு உழைக்கணும். உழைக்காம சும்மா இந்த ஏபிசிடியே சொல்லிக்கிட்டு எல்கேஜி லெசன்லயே உட்கார்ந்துருக்க கூடாது. துன்பங்களை நீயும் துன்பப்படுது. பாருங்க 12வது வசனத்துல, தேவ பக்தியை மடக்க மனதா இருக்கிறியா? நீ மாத்திரம் இல்ல, யார் யாரெல்லாம் காட்லியா இருக்க விரும்புறவங்க. தேவ பக்தினா காட்லினஸ் சொன்னல, அதான். யார் யாரெல்லாம் காட்லினஸா தேவ பக்தியா தேவனுடைய குணங்களை பிரதிபலிக்க முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் துன்பம். நெகட்டிவா இருக்குல்ல, அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு தான் போடணும். அவங்களுக்கு துன்பப்படுவார்கள். ஆப்போசிட், கொள்ளாதவர்கள், அப்படி இப்படி மாத்தி மாத்தி எழுதுறாரு. தவறான உதயத்தர்கள், மோசம் போக்குகிறவர்கள், மென்மேலும் கேடு உள்ளவர்களா இருப்பார்கள். கவனிக்கிறீங்களா? ஒரு பக்கம் அசுத்தம் பண்றவன் இன்னும் அசுத்தத்துல ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கான். ஆனா ஆண்டவருக்குள்ள தீமோத்தேயும் நீயோ, பாருங்க 9வது வசனம் வரைக்கும் அவங்கள சொல்லிட்டு 10வதுல நீயோ, தமிழ் இங்கிலீஷ்ல பட் நீயோ அப்படின்னு சொல்லி தீமோத்தேயை பார்த்து சொல்ற, நீ அப்படி இருக்கக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லி வித்தியாசமா வாழ. சரியா? கருவாடு, வாட்ட கருவாடு இல்ல, சரியா? கருவாடு செத்தது, தண்ணியோட அடிச்சுட்டு போகும். ஏன்? அதுக்கு லைஃப் இல்லை, ஜீவன் இல்லை. கிறிஸ்துவை உடையவன், ஜீவனை உடையவன். உயிரோடு இருக்கிற மீன் எதிர்நீச்சல் போகும். எப்பயுமே உயிரோடு இருக்கிற மீன் தண்ணியோட போகாது, அதோடைய வாட்டர், கோர்ஸ் ஆஃப் வாட்டருக்கு விட்டு கொடுக்காது, அதுக்கு ஆப்போசிட்டா போகணும். உனக்கு எனக்கும் இயேசு கிறிஸ்து ஜீவன். கிறிஸ்து எனக்கு ஜீவன். அவர் நமக்கு ஜீவனா இருந்தா இந்த உலகத்துல எதிரா போராடணும். இழிச்சவாயின்னு சொல்லுவோம். உழைக்க தெரியாதபடி நீலாம், என்னடா நீலாம் மச்சான், வாழ்க்கை அனுபவிக்க தெரியாதவன்னு சொல்லுவான். பரவாயில்லங்கிற கேவலமா பேசுவாங்க. பட் அதற்கு மத்தியிலும் துன்பங்களை சகிக்க, பாடுகளை சகிக்க, ஆண்டவரே உம்முடைய குணங்கள் என்னிலே உருவாகும் அளவும் சுவாமி, மூச்சு வரை, இறுதி மூச்சு வரை உம்முடைய குணங்களை பிரதிபலிக்க சுவாமி. ஆண்டவரே எனக்கு அனுமதிக்கிற எல்லா அனுபவங்களுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுவியா? நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவியா? போத் பிட்டர் அண்ட் பெட்டர். ஆண்டவரே நல்லது இருந்தாலும் ஸ்தோத்திரம் சுவாமி. பிட்டரா எனக்கு பிடிக்காத கசப்பான அனுபவம் இருக்கும். யோபு 1 கடைசியில கர்த்தர் கொடுத்தார், ஸ்தோத்திரம்னு சொல்லல, கர்த்தர் கொடுத்தார், ஸ்தோத்திரம். நம்ம அதோட முடிக்கிறோம். ஆனா இன்னொன்னு சொல்லுவாரு, கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா? கர்த்தர் கொடுத்தார், ஸ்தோத்திரம் கிடையாது. அது ஆஃப் பாயில். ஃபுல்லா வேகணும்னா திருப்பி போடாத அப்பம் தான் ஒன்னே ஒண்ணு.
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ரெண்டும் வேணும் தம்பி. கொடுத்தார் ஸ்தோத்திரங்கிறது பிலீவர், எடுத்தார் ஸ்தோத்திரங்கிறது சீஷன். சரியா? இன்னைக்கு சர்ச்சில் நிறைய பிலீவர்ஸ் தான் உட்காந்துருக்காங்க. God does not need believers, God needs disciples. சீடர்களை ஆண்டவர் தேடுகிறார், சீடர்கள் தான் ஆண்டவருக்கு வேணும். சரியா? ஸோ அதனால இதுதான் 3வது அதிகாரம் நம்ம பார்க்கறது. ஸோ 3 காரியத்தை பார்ப்போம். தவறான குணங்கள்ல, தவறான உபதேசக்காரவங்க மென்மேலும் கேடுள்ளவர்லாம் மாறுவாங்க, அந்த லிஸ்ட்ல போயிடாத. 2வது ஏன் லைஃபை பாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை வச்சுட்டு 3வது வேத வசனம், ஸ்கிரிப்சர். அதன் மூலமா உன்னை உபதேசிச்சுக்க, சீர்திருத்திக்க, உன்னை கண்டித்து உணர்த்துக்கிறத வச்சுக்க. 4வது எந்த நற்கிரியும் செய்ய, விசேஷமா நீதியை படிப்பிக்க, நல்ல காரியங்களை உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த வேத வாக்கியங்களை பயன்படுத்திக்க. சரியா? ரைட். ஸோ இதுதான் 3வது அதிகாரத்துல. நமக்கு இருக்கிற இன்னொரு 10 நிமிஷத்துல 4ஆம் அதிகாரத்துல இருக்கிற சத்தியத்தை பார்க்க போறோம். சரியா? ஸோ நான் சொன்ன 4 காரியங்கள், உங்களுக்கு முத்தான 4 காரியங்கள். 1, நம்முடைய உள்ளான வாழ்க்கையில மாற்றங்கள் இருந்து ஆண்டவரை போல உருவாகணும். 2வது, நம்மளுடைய வாழ்க்கையில மினிஸ்ட்ரி, ஆண்டவர் வைத்திருக்கிற அருட்பணி இல்லைன்னா ஊழியத்தை தெளிவாய் புரிந்து கொண்டு சபையின் மூலமாக ஊழியம் செய்ய, ஏதாவது ஒரு ஊழியத்துல நம்ம இணைச்சிக்கணும். தம்பி தங்கச்சி, யூ ஆல் பிலாங் டு a சர்ச். இல்ல, நீ ஏதாவது ஒரு சபையில அங்கம் வகிக்கிறீல்ல, அந்த சபையில ஊழிய தேவைகள் அதிகம் உண்டு. போய் பாஸ்டரை பார், எல்டரை பார், நிறைய தேவை உண்டு. நீ மியூசிக் போடுறது, மெசேஜ் கொடுக்கறது, மைக்கை பிடிக்கிறது ஊழியம் நினைக்காது. அதே மாதிரி ஊழியங்கள், ஒருவேளை இதெல்லாம் வெளிப்பிரகாரமான செய்யற ஊழியங்கள், எப்படி சில உறுப்புகள் வெளியே முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி உள்ள சில உறுப்புகள் இருக்காது, அதை விட முக்கியம் தெரியாம இருக்குது. அதே மாதிரி பாய போடுறது, சேரை அரேஞ்ச் பண்றது, சர்ச்சை சரி பண்றது, 4 பேரை சர்ச்சைக்கு கூட்டிட்டு வர்றது, ஏதாவது ஒரு வகையில பாட்டு, ஏதாவது உனக்கு இருக்கிற தாளந்துகளை ஏதாவது ஒரு ஊழியத்துல, எங்கேயாவது சுவிசேஷம் ஊழியம் போனாங்களா, சேர்ந்துக்க, வெக்கப்படாத. சேர்ந்து ஜெபம் பண்றாங்களா, அந்த ஐக்கியத்துல போய் சேர்ந்துக்க. தம்பி தங்கச்சி, யாருமே தனியா வளரணும்னு நினைக்காத. உனக்குன்னு ஒரு ஐக்கியம் இல்லைன்னா, நான் சொல்றேன், நான் எவனா எழுதி தரேன், உன்னால தனி மரம் தோப்பே ஆகாது, தனியா நிக்க முடியாது. சரியா? ஏதாவது ஒரு ஐக்கியத்துல உன்னை இணைச்சிக்க. தானியல் இணைச்சிக்கிட்டதுனாலதான் ஸ்ட்ராங்கா இருந்தான். ஜீசஸே இணைச்சிக்கிட்டார 3 பேரோட. 12 பேர் இருந்தாலும் 3 பேரோட க்ளோஸா ஃபெலோஷிப்பா இல்ல. சரியா? ஃப்ரெண்ட்ஷிப் 12 பேரு, பட் ஃபெலோஷிப் 3 பேரோட வச்சிருந்தார். உனக்கு அதே மாதிரி உன் வயசுக்கு ஈக்குவலா இருக்கிற, சரியா, இல்லைன்னா குறைஞ்சிருக்கிற அப்பேற்பட்டவங்களை உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சுட்டு அவங்களோட ஜாலியா சந்தோஷமா இருக்கு. ஆண்டவருடைய காரியங்களை ஈடுபடு, சேர்ந்து ஜெபம் பண்ணு, சந்தோஷமா ஹியூமரஸா ஜோக் அடிச்சு சந்தோஷமா இருக்க தப்பே கிடையாது. என் வயசுல இருக்கிற நன்மையான காரியங்கள்லாம் நல்லா கிரியேட்டிவா என்ஜாய் பண்ணு. உனக்கு இருக்கிற தாளந்துகளெல்லாம் பயன்படு. சரியா? ஸோ ஊழியத்தை பத்தி 1 காட்லினஸ், இன்னொன்னு காட்ஸ் மினிஸ்ட்ரி. 3வது ஃபால்ஸ் டீச்சர்ஸை குறித்து நீ ஜாக்கிரதையா, டீச்சர்ஸ் அண்ட் டீச்சிங். ஏன்னா இன்னைக்கு தவறான உபதேசம் நிறைய வந்துருச்சு, அதுல ஜாக்கிரதையாரு. அதே நேரத்துல உன்னை சரியான உபதேசத்துல நிலைத்து வைத்து காத்துக்கொள். ஹெல்தி டீச்சிங்ஸ். இந்த 4ஐயும் மறந்துடாத. திருப்பியும் சொல்றேன், உன்னுடைய உள்ளான வாழ்க்கையில உன்னை குறித்துன்னு போட்டிருக்குல்ல, உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. அதே மாதிரி உன் ஊழியத்தை குறித்து, அதனாலதான் அந்த ஊழியத்தை நிறைவேற்று. 4ஆம் அதிகாரம் வந்துட்டேன் நான். உன் ஊழியத்தை நிறைவேற்று, தீங்கு அனுபவிங்கிற சஃபர். சரியா? முத்தான வார்த்தை என்ன தெரியுமா? கடைசியா சாகும்போது சொல்ற முக்கியமான வார்த்தை என்ன கேட்டீங்கன்னா, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். சரியா? 2 தீமோத்தேயு 4:5. நீயோ, திருப்பி வருது பாத்தீங்களா, பட் யூ தீமோத்தேயு எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரும். தேவனோடு உள்ள உறவிலே, ஊழியத்தை குறித்து, உன்னை குறித்து, மற்றவர்களை குறித்து, தேவனை குறித்து பி கிளியர் மைண்டட், மன தெளிவுள்ளவனாயிரும். தீங்கு அனுபவி, சஃபர், என்டியூர் சஃபர். சுவிசேஷனுடைய வேலையை செய். ஏதாவது ஒரு ஊழியத்தை செய். சுவிசேஷம்னா சுவிசேஷம் சொல்றது இல்லை, சொல்ல முடியலையா, எழுது. ஏதாவது ஆர்டிக்கிள் எழுது, ரைட்டிங் இருக்கு, இல்லைன்னா ஆர்ட், படம் வரைகிறது. there are many creative ways. சரியா? உன் ஊழியத்தை நிறைவேற்று. fulfill your ministry. ஊழியத்தை செய்யணும் போல நிறைவேற்று, கடைசி வரைக்கும் ஊழியத்தை நிறைவேற்று. சரியா? ஸோ இப்படி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து பவுல் என்ன பண்றார், 4ஆம் அதிகாரத்துல அல்டிமேட் சார்ஜ், கடைசியா பவுல் கொடுக்கிற
சார்ஜ்னா கமாண்ட். சில கமாண்ட் எல்லாம் கொடுக்குறாரு 8 வசனங்கள்ல. அதுக்கப்புறம் 9ல இருந்து 18 வரைக்கும் பர்சனலா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. ஓகே, ஏன்னா முடிக்க போறாரு, அதனால ரொம்ப பர்சனலா பேசுறாரு. அதனால 4ல இருந்து நீங்க 4ஆம் அதிகாரம் 1ல இருந்து 8 வரைக்கும் பாத்தீங்கன்னா சில சார்ஜஸ், சில கமாண்ட் கொடுக்குறாரு. என்ன கமாண்ட்னு மாத்திரம் நான் எல்லாத்தையும் வாசிக்க போறதுல நல்ல கவனிங்க. 2வது வசனத்துல சீசன் இருந்தாதான் இல்லை, சீசன் இருக்குதோ இல்லையோ, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டினாலும் நீ என்ன பண்ண, திரு வசனத்தை பிரசங்கம் பண்ணு. என்னது அர்த்தம்? சுவிசேஷத்தை சொல்லு, இல்லைன்னா வசனத்தை சொல்லுன்னு அர்த்தம். பிரசங்கம்னு ப்ரீச்சிங் நினைக்காது. இல்ல, சின்ன குரூப்ல உன்னை சொல்றாங்களா, டெஸ்டிமனி ஷேர் பண்ண சொல்றாங்களா, உடனே வெக்கப்படாத. ஐயோ நான் பேசி பழக்கம் இல்லைன்னு சொல்லு. எனக்குலாம் ஞாபகம் இருக்கு, நான் ஊழியத்தை எங்க தெரியுமா ஆரம்பிச்சேன்? என்னுடைய பிரேயர் செல்ல ஆரம்பிச்சேன். 1989ல இயேசுவை ஏத்துக்கிட்டோங்க. என்னுடைய பிரேயர் செல்ல என் சாட்சியை ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் மற்ற காலேஜ்ல போய் ஹாஸ்டல்ல எனக்கு பைபிள் ஸ்டடிலாம் எடுக்க தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது. ஒரு சைக்கிள் இருக்கும் திருச்சியில, நான் வச்சிருக்கேன் ஹாஸ்டல்ல. அதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவேன், மற்ற கல்லூரிகள்ல இருக்கிற விடுதியில மாணவர்களை சந்திச்சு என் சாட்சியை சொல்லுவேன். அப்படிதான் ஆரம்பிச்சேன். சின்ன சின்ன குரூப்ல பேச ஆரம்பிச்சேன். இன்னைக்கு ஆண்டவர் இன்றைக்கு பல இடங்கள்ல பல கூட்டங்கள்ல பயன்படுத்துறாருன்னா ஒரு சின்ன காரியத்துல தான் ஆரம்பிச்சாரு. அதனால நீ வெக்கப்படாத, சரியா? அதனாலதான் சொல்றது, திருவசனத்தை எப்படியாவது நீ மற்றவங்களுக்கு பிரசன்ட் பண்ண ரெடியாரு. நீடிய சாந்தம், உபதேசம் பண்ணு, கண்டனம் பண்ணு, கடிந்து புத்தி சொல்லுங்கிறார். ஏன்? வர்றவங்களுக்கு வேணா ஆசீர்வாதமா பேச, ஆனா வளர்றவங்களுக்கு புத்தி சொல்லு, கண்டனம் பண்ணு, கடிந்து கொள்ளு. அப்படியே பூசி மொழிவி பேசாது, சரியா? ஏன்? ரீசன் சொல்றாரு. ஆரோக்கியமான உபதேசத்துல அவங்க கேட்க நிறைய திரளான போதகர்களை என்ன பண்ணுவாங்கன்னா, செவித்தினவு, காது கேட்ட மாதிரி, நல்லா ஜாலியா பேசுறாரா, காமெடி எல்லாம் பண்றாரா, இப்படியே நல்லா காமெடி பண்ணிட்டு போற ஆட்களு, பாவத்தை குறித்து பேசாத ஆட்களு, இப்படி நிறைய செவித்தின உள்ளவர்கள், சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை பாருங்க, தங்களுக்கு கொஞ்சமா இல்ல திரளாக சேர்த்து கொண்டு கட்டுக்கதைகளுக்கு, சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். வந்துருச்சு, இப்ப அந்த காலத்துலதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீமோத்தேயு, தவறான உபதேசம், ஆரோக்கியமான உபதேசம், தவறான உபதேசம், ஆரோக்கியமான உபதேசம் ரொம்ப முக்கியம். இவைகள்ல இருந்தாதான் நம்ம ஊழியத்தை நிறைவேற்ற முடியும், சரியா? 6வது வசனத்துல இருந்து பர்சனலா பேசுறாரு. நான் சாக போறேன், பான பலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன்னா நான் மறிக்க போறேன்னு அர்த்தம், சரியா? போராடிட்டேன், முடிச்சிட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் பர்சனல் லைஃப்ல, சரியா? 2 சொல்றாரு, ஊழியத்தையும் முடிச்சிட்டேன், என்னுடைய விசுவாச ஓட்டத்தையும் முடிச்சிட்டேன். பவுல் சொல்லுவார் தெரியுமா, அப்போஸ்தலர் நடவடிக்கையில, பட்டணங்கள் தோறும் எனக்கு போராட்டம் உபத்திரம் உண்டுன்னு பரிசுத்தாவினர் சொல்றாரு. ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனை மறுமையாக என்னன்னு சொல்லிட்டு 2 காரியம் சொல்லுவார். என் ஓட்டத்தை முடிக்கணும், என்னுடைய பர்சனல் லைஃப். 2வது, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன், மினிஸ்ட்ரி. மாத்திராங்க, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய லைஃப், 2வது மினிஸ்ட்ரி. அதனாலதான் பவுல் சொல்வார் தீமோத்தேயுக்கு, உன்னை குறித்தும் உன் ஊழியத்தை உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. சரியா தம்பி தங்கச்சி? இந்த வார்த்தைகளை தான் ஆண்டவர் இந்த 3 நாள் நமக்கு மறுபடியும் நினைப்பூட்டுகிறார். ஸோ நான் சாக போறேன், நான் முடிச்சுட்டேன், நீதியின் கிரீடம் எனக்கு இருக்கு, உனக்கும் கட்டாயம் கிடைக்கும், அதை உனக்கு தந்தருளுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தேமா இந்த உலகத்தின் மேல ஆசை வச்சுட்டு, பொருளாசை வச்சுட்டு போயிட்டான். ஆனா சில பேர் என்னோட இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சில பேரெல்லாம் அவர் சொல்லி தன்னுடைய பர்சனல் லைஃப்பை அப்படியே கடைசியா ஷேர் பண்ணிட்டு இந்த கடிதத்தோட அவர் முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையான தம்பி தங்கச்சி, ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் என்ன? வில் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட். நம்ம 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல இருக்கிற முக்கியமான சத்தியங்களை மாத்திரம் இந்த மாலையில பார்த்திருக்கிறோம். ஒன்னு, ஆண்டவர் தமிழ் பேப்டிஸ்ட் திருச்சபையிலையோ இல்ல நீ போற திருச்சபையிலையோ ஆண்டவர் ஒன்று வச்சிருக்கிறார். 2 காரியத்தை குறித்து ஜாக்கிரதையாரு. வாட்ச் யுவர் பர்சனல் லைஃப். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு. உறவுகள்ல, உன்னுடைய குணங்கள்ல தொடர்ந்து வளர்ந்துகிட்டே விழுந்துட்டியா, கவலைப்படாது, மறுபடியும் தூசியை தட்டிட்டு நீ ஓடலாம். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான், சரியா? அதனால சோர்ந்து போகாத. உன் உள்ளான வாழ்க்கையில உள்ளான மனுஷனால் வல்லமையா பலப்படு. 2வது முக்கியமான காரியம், உனக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற ஊழியத்தை தெரிந்து கொண்டு அதை தொடர்ந்து இந்த வயசுலே செய்ய ஆரம்பி. எதிர்காலத்துல நான் மிஷினரியா போவேன் அப்படிங்கிறத விட நல்ல எண்ணம், நல்ல ஜெபம், நல்ல வாஞ்சை இப்ப இருக்கிற இடத்துல
நான் மினிஸ்ட்ரி பண்ணுவேன். இருக்கிற இடத்துல மெழுகுவர்த்தியா இருப்பேன். ஆண்டவர் என்னை கலங்கர விளக்கமாய் எந்த இடத்துக்கு போனாலும் அனுப்பினாலும் நான் போவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வாழ்ந்தினா ஆண்டவனை கட்டாயம் எடுத்து பயன்படுத்துவார். ஒரே ஒரு இல்லஸ்டேஷன் மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். சரியா? இன்னொரு 5 minutes இருக்கு, அதோட நான் முடிச்சு மாற்றி நான் கையில கொடுக்க போறேன். 3 கேள்விகள் கொடுத்துருக்கிறேன். நம்ம படிச்சதை பத்தி அந்த 3 கேள்விகளை நம்ம பிரேக் அவுட் ரூம்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு கிராமத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா சரியான பாதை இல்லாததுனால என்ன பண்றாங்க, ஒரு சாக்கடையை தான் கடந்து போகணும். அந்த சாக்கடைக்கு மேல என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய லாகு மாதிரி பெரிய கட்டை ஒண்ணு, ஒருத்தர் மாத்திரம் நடந்து போற மாதிரி ஒரு பாலம் மாதிரி போட்டாங்க. ஒரு கட்டையை வச்சு ஒருத்தர் தான் நடந்து போகணும். அங்கேருந்து வந்து நமக்கு தெரியல, சில மேல வண்டியெல்லாம் போகும்போது அங்கேருந்து வரும்போது இங்க ஸ்டாப் பண்ணிக்கணும், அவர் வந்த பிறகு அப்படி போகணும். அதே மாதிரி ஒரு கட்டையை மாத்திரம் போட்டாங்க. அடியில சாக்கடை. அந்த பக்கத்துல இருந்து ஒரு ஆடு வந்துருச்சு, இந்த பக்கத்துல இருந்து ஒரு பன்னி வந்துருச்சு. ரெண்டுமே நடந்து வரும்பொழுது ரிவர்ஸ் போக தெரியாது. ஆடு கிராஸ் பண்ண எப்படி நடந்து வரும்போது பன்னி இந்த பக்கம் ஆப்போசிட் சைட்ல வந்துருச்சு. ரெண்டுக்கும் ரிவர்ஸ் போக தெரியாம ரெண்டும் ஃபார்வேர்டா நடந்து வந்து ஒரு இடம் வந்தோடனே ரெண்டும் முட்டிக்குச்சு. முட்டின உடனே ரெண்டும் கீழே விழுந்துருச்சு. பேலன்ஸ் இல்லாம முட்டிக்கிட்டு ரெண்டும் கீழே விழுந்துருச்சு. நல்லா கவனி, பன்னி மாத்திரம் விழுகல, ஆடு விழுந்துச்சு. சரியா? போத் ஃபெல்டம். பன்னி அது விழும், ஆடு விழாதுன்னு நினைக்காத. கட்டாயம் எல்லாரும் தவறுவோம். சரியா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட தம்பி தங்கச்சி யாரா இருந்தாலும் சரி, we stumble, தவறுவோம். விழுவோமா? விழுவோம். ஃபால் இஸ் நாட் அ சின். விழுவது பாவம் அல்ல. அப்ப எதுன பாவம்? விழுந்து கிடப்பது பாவம். டு பி இன் த கண்டிஷன் ஆஃப் ஃபால் இஸ் சின். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விழுந்த உடனே பன்னி சொன்னதை பன்னி பண்றது உங்களுக்கு தெரியும். விழுந்த உடனே பன்னிக்கு ரொம்ப சந்தோஷமா. ஏன்? இந்த கெட்ட குணங்கள்லாம் பார்த்தோம்ல, அதுலயே மாதிரி அந்த சாக்கடையிலேயே உட்காந்து படுத்து சன் பாத் மாதிரி சாக்கடை பாத் எடுத்து கொஞ்சம் லைட்டா நக்கிக்கிட்டு, நல்ல வேலை நக்கி பார்த்தாங்க மாதிரி நக்கிக்கிட்டு அங்கேயே பண்ணி கிடக்குமா, வெளியே வராதான். திஸ் இஸ் மை ஏரியா, எங்க ஏரியா, உள்ள வராது அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப பிடிச்ச இடம், நாட்டம், அசுத்தம். ஆடுக்கு போமா, ஆடு 3 காரியம் பண்ணும். அதை சொல்லி முடிச்சிடறேன். ஆடு விழுந்தோடனே ஃபர்ஸ்ட் ஒரு உணர்வு வருமா, அதனாலதான் சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுவார், உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். விழுந்தோடனே ஃபர்ஸ்ட் சென்சிட்டிவிட்டி என்ன தெரியுமா? அந்த ஆடு, ஐயோ நான் விழக்கூடாதுன்னு நினைச்சேன், விழுந்துட்டேன் அப்படின்னு இமீடியட்லி இட் ஜம்ப்ஸ் ஆஃப். அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துடுமா. தம்பி தங்கச்சி, உனக்கு எந்த காரியம் பாவத்தை செய்ய தூண்டுதோ அந்த இடத்துல இருந்து வந்துரு, அந்த நபர்கிட்ட இருந்து வந்துரு. அந்த சைட்டை போய் அமுக்காத, வேண்டாம். ஜம்ப்ஸ் ஆஃப், OFF, ஜம்ப்ஸ் ஆஃப். ஜம்ப் பண்ணி அந்த சாக்கடையில இருந்து வெளியே வந்துருமா, வந்துரு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, கண்ணை புடுங்கி போடு. இந்த கண்ணை புடுங்கி போட சொல்லல, எங்க உன் கண்ணை அசிங்கத்தை பார்க்குதோ அந்த அசிங்கமான இடத்துல இருந்து கண்ணை புடுங்கி போடுங்கிற. அதான் ஆவிக்குரிய அர்த்தம். சரியா? ஸோ ஜம்ப்ஸ் ஆஃப். அதோட முடிச்சிடுமா? இல்லை. அந்த ஆடு என்ன பண்ணுமா, 2வது உடம்பு பார்க்கணும். ஐயோ நம்ம விழுந்ததுனால இருந்த ரெப்பர்கஷன், ரிசல்ட் இவ்வளவு மோசமா இருக்க. என் தலைதான் கொஞ்சம் சுத்தமா இருக்க மாதிரி தெரியுது, என் உடம்பெல்லாம் அசிங்கம் ஆயிடுச்சே, அங்கங்க அசிங்கம் தொங்குத அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுமா, இட் ஷேக்ஸ் ஆஃப். நான் உடம்பு போட்டு ஷேக் பண்ணுமா, ஷேக்ஸ் ஆஃப். ஆட்டுமா, அசைக்குமா. ஏன்? ஒட்டி இருக்கிறதெல்லாம் கீழே விழுகணும். ஏன்? நான் ஆடு, அவர் மேய்ச்சலின் ஆடுகளா இருக்கிறோம், அவர் நம்மளுடைய மேய்ப்பர். விழுந்துட்டோம், ஷேக் பண்ணும். திருப்பியும் தன்னை சுத்தப்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் சுத்தப்படுத்துறது அந்த இடத்த விட்டு வந்துடும். 2வது சுத்தப்படுத்துறது தன்னை ஷேக் பண்ணி கீழே விழ வைக்கும். 3வது ஒண்ணு, அதான் அல்டிமேட். 3வது ஒண்ணு பண்ணும். அந்த ஆடு தான் உடம்ப பார்க்கும், ஒண்ணு இருக்காது, ஆனா அந்த கரை இருக்கும் தெரியுமா, பாவக்கரைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த சாக்கடை கரை பாடியில இருக்கிறத பார்த்துட்டு அந்த சரீரத்திலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 3வது ஒண்ணு பண்ணும். மரத்துக்கிட்ட போய், செவுத்துக்கிட்ட போய் இட் ரப்ஸ் ஆஃப். ரப்ஸ் ஆஃப்னா தன்னை போட்டு தேய்க்குமா. இப்படியாவது தன்னை ஒட்டி இருக்கிற கரை போகும், பாவ கரை போக்கும் கர்த்தாவே. அருமையான தம்பி தங்கச்சி,
இப்பேற்பட்ட வாஞ்சை சுத்தத்துல இருக்கா உனக்கு? நமக்கு இருக்கா பரிசுத்தத்தின் மேல இப்பேற்பட்ட வாஞ்சை? தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கணும் இருக்குதா? ஆண்டவரே, உம்முடைய சாயலை நான் பிரதிபலிக்கும் அளவும் என்னை சுத்தம் பண்ணும் சுவாமி. ஆண்டவரே, அதற்கு ஆண்டவர் 3 காரணிகளை கொடுத்திருக்கிறார். the blood of God, the word of God, the spirit of God. எப்படி 3 தடவை தன்னை சுத்தம் பண்ற மாதிரி, 1 தேவனுடைய வசனம் நம்மளை சுத்தம் பண்ணணும், உபதேசத்தினாலே சுத்தமா இருக்கிறது. 2வது அவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்தம் பண்ணணும். 3வது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். தம்பி தங்கச்சி, நம்ம அனாதைகள் ஆண்டவர் விடலப்பா. பயப்படாத, உலகத்துல சோர்ந்து போகாத, தகச்சி நிக்காத. உன்ன மாதிரி உபத்திரப்படுறவங்க ஒன்று சுத்தி இருக்காங்கப்பா. ஏற்கனவே உபத்திரவத்துக்கு மத்தியில கடந்து போய் மரித்து போனவர்கள் ஆண்டவரோடு இருக்காங்கப்பா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த பாதையில அவனை வச்சிருக்கிறாரு. ஸோ அதனால ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். பி போல்டு, பி கரேஜியஸ். நல்ல உறுதியாரு, உன்னை ஐக்கியத்தில் நினைச்சிக்க, சபையோடு சேர்ந்து ஊழியர் செய்ய. ஆண்டவர் தொடர்ந்து இந்த அர்ப்பணியின் தாகத்தையும் இந்த தலைமைத்துவத்தையும் உனக்குள்ளே தொடர்ந்து உருவாக்க ஆண்டவர் கட்டாயம் உதவி செய்வார். நானும் உனக்காக ஜெபம் பண்றேன். ஸோ கண்களை மூடி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, நீர் என்னுடைய மெய்ப்பர், உன்னுடைய கைக்குள்ளான ஆடுகள் ஆகிய நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை தொடர்ந்து நடத்துங்க சுவாமி. ஜெபம் கண்களை மூடி. நல்ல ஆண்டவரே, என்னோடு கூட எந்த தம்பி தங்கச்சி எல்லாம் உண்மையா இந்த மாலையில ஜெபம் பண்றாங்களோ அவங்க ஜெபத்திற்கு ஆமென்றும் ஆமென்றும் பதிலளித்து அவர்கள் என்ன அர்ப்பணிக்கிறாங்களோ சுவாமி, தங்களுடைய வாழ்க்கையை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள, ஊழியத்தை ஆண்டவரே அவர்கள் எந்த ஊழியம் என்று இனம் கண்டு கொண்டு அதில் இன்வால்வ் பண்ணத்தக்கதாக, போராட்டங்களுக்கு மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில் உமக்காக வாழத்தக்கதாக, துருபதேசங்களுக்கும் உபதேசக்காரர்களுக்கும் விலகி வாழத்தக்கதாக, ஆரோக்கியமான உபதேசத்தை நிலைத்திருந்து ஆண்டவரே அவர்கள் போகிற சபையின் உபதேசத்திலே உறுதியா இருக்கத்தக்கதாக, வேத வாக்கியங்களை ஆண்டவரே ஆராய்ந்து அதை தியானித்து தங்களை உபதேசித்துக் கொள்ளவும், ஆண்டவரே தங்களை கடிந்து கொள்ளவும், சீர்திருத்தவும், நீதியை படிப்புகளை பயன்படுத்தத்தக்கதாக வேத வசனத்தினாலும் தேவ ஆவியானவராலும் தேவனுடைய வல்லமையினாலும் தேவனுடைய குணங்களினாலும் எங்களை எல்லாம் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விழுந்தால் நாங்கள் ஆண்டவரே சோர்ந்து போகாதபடிக்கு மறுபடியும் எழுந்திருந்த ஆண்டவரே எங்கள் ஓட்டத்தை ஓடத்தக்கதாக நீர் எங்களுக்கு பலன் தாரும், ஞானத்தை தாரும், உதவி செய்யும். 3 நாட்கள் ஆண்டவரே அருமையான வேத வசனங்களை கேட்க, 2 தீமோத்தேயு புத்தகத்தை முழுவதுமாக படித்து அதில் இருக்கிற சத்தியங்களை அறிந்து கொண்டு எங்கள் கண்களை திறந்தீர். நாங்கள் கற்று நிச்சயித்துக் கொண்டு நிலைத்திருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். ஒரு முறை குடும்ப ரத்தத்தினாலே, இந்த வசனத்தினாலே நல்ல ஆவியானவர் எங்களை எல்லாரையும் கழுவி உமக்கு ஏற்ற பாத்திரமா எஜமானால் உபயோகப்படுகிறாய கனமுள்ள பாத்திரமா எங்களை பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Thank you, brother. As I promised, I close exactly by 7:45. Thank you. And thank you, friends, all of you. God bless you. Thank you. Yes, right. தேங்க்யூ வெரி மச் அங்கிள். உங்களுடைய இன்ஸ்பைரிங் மெசேஜஸ் ரொம்ப தெளிவாக அங்கிள் நம்ம 2 தீமோத்தேயுலேருந்து அழகாக நமக்கு சொன்னாங்க. நம்ம கேட்டது போல நம்மளும் கூட காட்லியா இருக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம். வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதோட காட்லியா இருக்கிறது தான் மேலான காரியம். ரொம்ப அழகா அங்கிள் நமக்கு 4 அதிகாரத்திலிருந்தும் நமக்கு காரியங்களை எடுத்துரைத்தார்கள். மீண்டும் ஒரு முறை YAC சார்பாக அங்கிளுக்கு எங்களுடைய நன்றிகள். இப்போ நமக்கு பிரேக் அவுட் ரூம்ஸ் இருக்கு. பிரேக் அவுட் ரூம்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல இருக்கு. இந்த 3 கேள்விகளை குறித்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பிரேக் அவுட் ரூம்ஸ்க்கு அண்ணா ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்க உங்க பேருக்கு முன்னாடி வி, பாய்ஸ் எல்லாம் வி, கேர்ள்ஸ் எல்லாம் ஜீன் போட்டிருந்தீங்கன்னா வசதியா இருக்கும். அது உங்களை சரியான பிரேக் அவுட் ரூம்ஸ்க்கு லீடர்ஸோட அனுப்பிச்சுடுவாங்க. அங்க இந்த 3 கேள்விகளுக்கும் நீங்க குவிக்கா டிஸ்கஸ் பண்ணிட்டு திருப்பியுமா நம்ம அந்த மெயின் ரூம்க்கு வரலாம். ஓகே, பிரேக் அவுட் ரூம் டைம் வந்து 20 minutes. ஸோ உங்களுக்கு ரிமைண்டர் வந்துகிட்டே இருக்கும். இங்கேயும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க வந்து அங்க இருக்க லீடர்ஸ் கேட்கலாம். ஃபார் பாய்ஸ் ஒரு சர்டன் டீமுக்கு ராயல் இருப்பாங்க, சர்டன் டீம் சில பேருக்கு வந்து மார்டின்ல இருப்பாங்க, சில பேருக்கு வந்து சாம்பா. கேர்ள்ஸுக்கு வந்து டெய்ஸி ஆண்டி, அருள் அக்கா, அடுத்து ஆலிஸ் ஆண்டி, அப்புறம் டெசிகா. ஸோ இவங்க இருப்பாங்க. அப்புறமேட்டு பாஸ்டர் ஒரு குரூப் பாய்ஸ்க்கு இருப்பாங்க.
ஸோ இப்போ ரூம் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ யூ கேன் டிஸ்கஸ் எனி கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அப்புறமேட்டு டிஸ்கஷனுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகே, 15 minutes ஃபார் த பிரேக் அவுட் ரூம்ஸ். ஸோ நீங்கள் வந்து உள்ளுக்கு போகலைன்னா வெயிட் பண்ணணும், உங்களை வந்து பிரேக் அவுட் ரூம்ஸ்க்கு நான் அனுப்புங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, பிரேக் அவுட் ரூம்ஸ் வில் பி ஓப்பன் இன் 3, 2, 1 now. எல்லாம் பிரேக் அவுட் ரூம்ஸ்லேருந்து வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நேரம் குறைவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் சிந்திக்கக்கூடியதாக இருந்திருக்கும். இந்த கொஸ்டின்ஸை இங்கேயே பார்த்து நீங்கள் மறக்கிறதுக்காக கொஸ்டின்ஸ் இல்லை, இதை திங்க் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் இன்னும் அநேக நேரங்கள் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் நமக்கு நேரம் பத்தலை. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஸ்டின்ஸ் உங்களுக்கு லீடர் சொல்லியிருப்பாங்க. கொஸ்டின்ஸ் குறித்து இன்னும் ஆழமாக சிந்திச்சு பாருங்க. நேற்றும் கூட கொஞ்சம் பிரேக் அவுட் ரூம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க. நேற்று மீட் பண்ண முடியல. ஆனாலும் இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ஞாபகம் வைத்து அனுதினம் நீங்கள் அதை குறித்து சிந்தித்து பார்த்து அதன் மூலமாக கொஸ்டின்ஸின் அடிப்படையில் வாழ்க்கையை நம்ம மாற்ற வேண்டும். நம்ம சும்மா ஏதோ வந்தோம் கேட்டோம் மறந்துட்டோன்றது. அதான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஆன்லைன் கிளாஸ் மாதிரி தயவு செய்து அட்டன் பண்ணாதீங்க. ஆன்லைன் கிளாஸ்ல அப்படிதான் நம்ம அட்டன் பண்ணுவோம். சும்மா மியூட் போட்டு அமைதியாக உட்காந்துட்டு முடிச்சோடனே மீட்டிங் என்னன்னா நம்மளும் கிளம்பி போயிடுவோம். அப்படி இருக்கிறதுக்காக யூத் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணப்படவில்லை. கேட்டு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். அநேக மிஷினரிஸோட வாழ்க்கையை பார்த்தோம். 3 மிஷினரிஸோட வாழ்க்கையை 3 நாள்ல பார்த்தோம். நல்ல ஒரு பவர் பேக்டு மெசேஜஸ் பார்த்தோம். நிறைய காரியங்கள் சொன்னாங்க. அண்ணா இதெல்லாம் உங்களுக்கு மோட்டிவேஷனல் மெசேஜ் கிடையாது. இதெல்லாம் உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கான மெசேஜஸ் தவிர சும்மா ஏதோ சொல்ற மாதிரி பாசிட்டிவிட்டி இந்த மெசேஜஸ்லாம் இது கிடையாது. வாழ்க்கை காஸ்பல் கேட்கறது பிரச்சனை கிடையாது. சுவிசேஷத்தின் மூலமா வாழ்க்கையை மாற்றப்படலைன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை வீணான வாழ்க்கையா போயிடும். நீங்களும் நானும் கூட ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கை தேவனுக்கு என்று பெரிய காரியங்களை செய்ய சாதிக்க தான் அழைக்கப்பட்டிருக்கும். அதற்கு தான் அந்த யூத் மீட்டிங் கூட அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 3 நாள் எங்களோடு இணைந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஸோ லீவ் இருந்துச்சு, ஆனாலும் அந்த லீவை ஃபுல் டே யூத் மீட்டிங்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க. ரொம்ப நல்ல காரியம். சண்டே இன்னைக்கும் லீவ் தான், ஆனாலும் இன்னைக்கு ஒரு ஆல்மோஸ்ட் மோர் தென் ஹாஃப் டே நீங்கள் எங்களோட இருந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான காரியம். தொடர்ந்து கேட்ட காரியங்களை மனதில் வையுங்கள், மனதில் பதியுங்கள். கேட்ட கேள்விகளுக்கு இன்னும் எப்பயும் வீட்டுக்கு போய் நல்லா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. பைபிள் திருப்பி நல்லா படிங்க. ஒரு முறை சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற ஒரு மிகப்பெரிய பிரசங்கியார் இடத்துல கேட்டாங்களாமா, ஐயா வேதம் வாசிப்பது முக்கியமா ஜெபிப்பது முக்கியமான்னு கேட்டாங்களாம். இப்ப சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் திருப்பி கேட்டாராம், தம்பி மூச்சு உள்வாங்கிறது முக்கியமா மூச்சை வெளியே விடுறது முக்கியமான்னு கேட்டாராம். அது போல ஜெபிப்பதும் முக்கியம், மூச்சு வாங்குறதும் முக்கியம், மூச்சை திரும்பி விடுவதும் முக்கியம். அது போல ஜெபிப்பதும் முக்கியம், வேதம் வாசிப்பதும் முக்கியம். ரெண்டையுமே நம்ம செய்யலைன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா போயிடும். நம்ம வாழ்றதே வீணாகி விடும். வாழ முடியாது. சொல்ல போனா இது ரெண்டையும் நீங்க செய்யலைன்னா உங்களால வாழ முடியாது. வாழ்க்கையில் ப்ராக்ரஸ், வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும்னா நீங்க ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும். மேபி டில் திஸ் டைம் இப்போ வரைக்கும் நம்ம வேதம் ஒழுங்கா வாசிக்காம இருந்துக்கலாம், ஜெபிக்காம இருந்துக்கலாம், பரவாயில்லை. தேவன் எப்பொழுதுமே மன்னிப்பின் தேவனாக இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம வீக்னஸ் அறிக்கையிடும் போது அவர் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம், நம்ம ரெனியூ பண்றவரா இருக்கிறார். அதை மறந்து போய் விட வேண்டாம். மீண்டும் ஒரு முறை தேவனிடத்தில் நாம் அர்ப்பணிப்போம். அர்ப்பணித்து காட்லியா இருக்க பழகிக்கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 4:7 தான் வாசிக்கிறோம். ட்ரெயின் யுவர் செல்ஃப் டு பி காட்லி. காட்லியா இருப்பது தானா வராது. அண்ணா சொன்னாங்க, வானத்திலிருந்து திடீர்னு ஒரு நாள் மீட்டிங் முடிஞ்சோன்னே நீங்க காட்லியா மாற மாட்டீங்க. அதை நீங்க ட்ரெயின் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தினால் ஒழிய நீங்களும் நானும் காட்லியா உடனே மாற போறது கிடையாது. ஸோ ட்ரைனிங் இஸ் எசென்ஷியல். வாழ்க்கையில் டிசிப்ளின் இஸ் எசென்ஷியல். கர்த்தருக்கென்று இருக்கணும்னா நம்ம நேற்று கூட பார்த்தோம், ஹார்ட் ஒர்க்கிங் ஃபார்மர், ஒரு விவசாயி குறித்து பார்த்தோம், ஒரு சோல்ஜர் குறித்து பார்த்தோம், ஒரு அத்லட், ஓட்ட பந்தயத்துல ஓடுற வீரரை குறித்து பார்த்தோம். இவங்க எல்லாருமே ட்ரைனிங்ல இருக்காங்க, கடினமா உழைக்கிறாங்க, அதனுடைய பலனையும் காண்கிறார்கள். ஸோ நீங்களும் நானும் உழைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடினமாக உழைத்து டிசிப்ளினோட நம்ம இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நீங்களும் நானும் தொடர்ந்து காட்லியா கர்த்தருக்கென்ற பெரிய காரியங்களை செய்வோம். தேவனிடத்தில் இன்னும் அதிக ரிவார்ட்ஸை பெறுவதற்கு நம்ம இன்னும் அதிகமாக கர்த்தருக்கென்று உழைப்போம். நல்ல ஜெப வீரர்களாக இருப்போம். வேதத்தை தியானிப்போம். படிச்சா பத்தாதுன்னு கேள்விப்பட்டோம். அதிகமா படிக்கிறது பத்தாது, அதை தியானித்து அதன்படி வாழ்க்கையை நம்ம மாற்ற பழகிக்கொள்ள வேண்டும்.
இறுதி ஜெபத்திற்கு என்று சபையின் போதகர் ரெவரண்ட் டேவிட் பர்னபாஸ் அங்கிளை அழைக்கிறேன். அங்கிள் நமக்காக ஜெபித்து இந்த மீட்டிங்கை நிறைவு செய்வார்கள். ஓவர் டு பர்னபாஸ் அங்கிள். அதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்கள், அந்த சாட்ல வந்து சில ஃபீட்பேக் லிங்க்ஸ் போடப்படுது. இன்னைக்கு ஈவினிங் கிடியோன் அங்கிள் பேசின காரியங்கள், அது மட்டும் இல்லை, பயோகிராஃபிஸ் நிறையா கேட்டோம். நம்ம பயோகிராஃபிஸோட ஃபீட்பேக் நமக்கு இருக்குது, அதையும் நம்ம திருப்பூர் முறையாக கேட்குறேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். டேலண்ட் இருக்குது, ப்ராக்டிக்கல் டிஸ்கஷன் வந்துச்சு, ப்ரீ மெரைட்டல் பற்றிலாம். ஸோ அந்த ஆலோசனை ஃபீட்பேக்ஸ், எல்லா ஃபீட்பேக்ஸும் நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள். மீன் டைம் ஃபைனல் க்ளோசிங் செஷனுக்கு வரும். க்ளோசிங் ராயல் ரெவரண்ட் டேவிட் பர்னபாஸ் அண்ணன் மத்தியில் இருக்கிறாங்க, க்ளோசிங் நோட் கொடுப்பாங்க. மீன் டைம் நீங்கள் அதையும் ஆண்டவர் எப்படி உங்களோட பேசினார் யோசித்து ஜெபத்தோட ஞாபகப்படுத்தி, எதிர பிசாஸ் நம்ம மறக்க வச்சிருவான். இது எழுதும் பொழுது யூ வில் நாட் ஃபர்கெட் இட். நம்மளோட இருக்கிறார் உதவி செய்வோம். பயோகிராஃபி பற்றியும் டேலண்ட் ஆர்ட் பற்றியும் செய்தி பற்றியும் நீங்கள் தயவு செய்து கொடுக்கும்படியா கேட்குறேன். ஓவர் டு ரெவரண்ட் டேவிட் பர்னபாஸ். தேங்க்யூ மார்ட்டின். இந்த காலகட்டத்தில் தேவன் நம்ம இப்படி சந்திக்க நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தா, இந்த காலகட்டத்தில் தேவன் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தார். 2 வருஷமா நம்ம யூத் மீட்டிங் எல்லாம் அட்டென்ட் பண்ண முடியாம இருந்துச்சு. ஆனால் இந்த நாட்களிலே தேவன் இந்த ஒரு ஆலோசனையை கொடுத்து அநேகர் பங்கெடுக்கத்தக்கதாக, நம்ம நினைத்ததற்கு மேலாக அநேகர் பங்கெடுப்பதற்கு தேவன் இந்த ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தார். அதோடு கூட பங்கெடுத்த உங்களுக்கு நான் உங்களை குறித்து நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏற்கனவே ராயல் அவங்க சொன்னது மாதிரி உங்களுடைய வெக்கேஷனை, உங்களுடைய விடுமுறை நாட்களை இதற்காக நீங்க செலவழிச்சிங்க. அதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜூம் மூலமாக ஆக்சுவல் ஒரு கேம்பை நடத்தி முடிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். அந்த ஃபெசிலிட்டிஸ் நம்ம கொடுத்தார். இதுல பீப்புள் ஒர்க் பிஹைண்ட் த ஸ்கிரீன், திரைக்கு பின்பதாக வேலை பார்த்தவர்கள் அநேகர். இதற்காக பல இரவுகள் விழித்து உழைத்தவர்கள் அநேகர். அவர்களுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்காக நன்றி செலுத்துகிறேன். மார்டினும் கிளெமெண்ட்லாம் ஒரிசால இருந்து ஒர்க் பண்றாங்க. ஜிம் வந்து பெங்களூர்ல இருந்து, மதுரையில இருந்து ஒரு நல்ல டீம், மியூசிக் டீம் அண்ட் எல்லாமே மற்ற டீமா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அதோடு கூட அருமையான ஸ்பீக்கர்ஸை ஆண்டவர் கொடுத்தார் நமக்கு. டாக்டர் கிதியோன் கணேஷ் அவங்க வந்து மிஷன் பத்தி ரொம்ப அழகா தீமோத்தேயிலிருந்து பர்சனலாவே பேசத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு கிருபை கொடுத்தார். அற்புதமான செய்திகளை கேட்டீங்க. அதோடு கூட சாமுவேல் கணேசன் அவங்களும் டிசைபிள்ஷிப் லீடர்ஷிப்பை பத்தி கேள்வி கேட்டீங்க. நான் இதை ரிப்பீட் பண்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, தயவு செய்து இதை மறந்துடாதீங்க. அதாவது நான் வாலிபர்களை கேட்டுக்கொள்கிறேன், இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அவசியமான மிக முக்கியமான செய்திகளை இங்க தெளிவா கேட்டிருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டிசைபிள்ஷிப், அதோடு கூட லீடர்ஷிப். இன்னைக்கு ஆண்டவர் வந்து பேதுருவை பார்த்து சொல்லும் போது என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்றார். அப்ப ஆடுகளை மேய்ப்பதற்கு ஒரு லீடர் தேவை. இப்ப டிசைபிள் நம்மளே சீஷனாக இருக்கிறோம், அப்புறம் லீடராக மாறுகிறோம். அந்த லீடர் தான் மிஷன். ஆண்டவரிடத்தில் அநேகரை வழிநடத்துவது மிஷனை பத்தி நம்ம படிச்சோம். அதோடு கூட சேர்ந்து டாக்டர் ஜான் சாமுவேல் அவங்க இந்த உலகத்தை அசைப்பது எப்படி, வாலிபர்கள் இந்த இந்திய தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நீங்க என்ன செய்ய முடியும்னு சொல்லி அழகா சொன்னாங்க. ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கலாம், அது போல உயர்ந்த பதவிகளிலே போய் நீங்கள் அமரலாம், அதிகாரம் உள்ள பதவிகளிலே அங்கே இருந்து கொண்டு ஆண்டவருக்காக நீங்க வாழலாம்னு சொல்லி. இது ஒரு சவால் நிறைந்த ஒரு காரியம். ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் இதை யோசித்திருக்கவே மாட்டீங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கொடுத்திருக்கிறார். அன்னாளை போல நீங்க ஆண்டவர்கிட்ட பொறுத்தனையோட கூட கேளுங்க. ஆண்டவரே, நான் இந்த நிலைமைக்கு உயர வேண்டும், என்னை வழி நடத்தும், எனக்கு ஞானம் தாரும், நான் பரீட்சையிலே நன்றாக படித்து நல்லா உயர்ந்த நிலைமைக்கு வரணும், நான் உமக்காக சாட்சியா இருக்குன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமா செய்வார். அப்படி இல்லாட்டி ஆண்டவர் உங்களை முழு நேரத்துக்கு அழைப்பாரானா நீங்கள் அதற்கு வாங்க. எப்படியாவது தேசத்தின் மக்களை ஆண்டவர்களை கொண்டு வர வேண்டும். அதற்காக நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தேவன் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். அதோடு கூட இன்னைக்கு மத்தியானத்துல ஒரு ஷார்ட் பீரியட், ஒரு 20-30 மினிட்ஸ்ல
திருமணத்துக்கு முன்பதாக நீங்க எப்படி வாழணும்ன்ற ரொம்ப அழகா வாலிபர்கள் சொல்லி கொடுத்தாங்க. அதையும் மறந்துடாது. இதெல்லாம் இந்த நாட்களில் உங்களுக்கு ரொம்ப தேவையான சில காரியங்கள். மிஷனரி பயோகிராபிஸ் நம்ம பார்த்தோம். டேவிட் லிவிங்ஸ்டனை பத்தி பார்த்தோம். பெரிய டாக்டர் அவங்க. ஆனா ஆப்பிரிக்கன் ஜங்கிள்ல போய் வேலை பார்த்தாங்க. ஆண்டுக்காக பெரிய காரியங்களை செய்தார். அவங்களுடைய இருதயம் அந்த ஆப்பிரிக்காவிலே புதைக்கப்பட்டது. சரீரம் தான் சொந்த நாட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. காரணம் அவருடைய இருதயம் ஆப்பிரிக்காவில இருந்தது. அப்படிப்பட்ட மக்கள். ஏமி கார்மைக்கேல் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பெண்களுக்காக உழைத்த மக்கள். நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம நாட்டுக்காக? ஜார்ஜ் முல்லரை பத்தி இன்றைக்கு பார்த்தோம். 10,000 பிள்ளைகளின் தகப்பனாக, அனாதைகளின் தகப்பனாக இருந்தார். நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டு நமக்கு பெரிய சவாலை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வயதில் இப்படிப்பட்ட காரியங்களை கேட்பது சிறப்பான ஒரு காரியம். அது நமக்கு கிடைத்த சாக்கியம் என்பது சொல்லலாம். அதனாலே இதுல தேவனுடைய வசனத்தை கொடுத்த இதுல பங்கெடுத்த எல்லாருக்கும் ஆண்டுக்கு நாமத்திலே நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தயவு செய்து நாம் கேட்டதை மறந்து விட வேண்டாம். எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். நீங்க அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் அப் பண்ணுங்க. அதோடு கூட எங்களுடைய நம்பர்ஸ் இருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் நேரடியா எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். எங்கள் சபைக்கு வர சொல்லி நிச்சயமா உங்களை சொல்ல மாட்டோம். நீங்கள் இருக்கிற இடத்திலே வளருங்கள். ஆனால் உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனையை கொடுத்து நீங்கள் வளருவதற்கு நாங்கள் வழிகாட்ட முடியும். அதனால தைரியமாக எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அதுக்கு முன்பதாக மார்ட்டின் ஜெபத்துக்கு முன்பதாக சார் மார்ட்டின் handing over this time to Martin. Thank you ஆனந்த். நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. இதில் உள்ள ஆண்டவர் கொடுத்த ஒரு ஸ்லாக்கியம். இந்த லாக்டவுனில் பல காரியங்கள் ஸ்டாப் ஆச்சு. கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணாங்க. நிறைய காரியங்கள் தடையாச்சு. ஆனால் ஒன்னே ஒரு காரியம் தடையாகவே இல்லை. ஈவன் கவர்மெண்டால முடியாது. அது ஆண்டுடைய திட்டம், ஆண்டுடைய ஊழியம். ஈவன் இந்த லாக்டவுன், the gospel is not in the lockdown. ஆண்டவர் நம்ம கிருபையா இறங்கினார். ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு யூத் கேம்ப் நடத்தின மாதிரியே, யூத் கேம்ப்ல இருந்த மாதிரியே ஒரு ஃபீலிங். So we want to give a big thank you slide for everyone. A big thank you for all who is in the behind the screen. அது மட்டும் ஒவ்வொரு ஸ்லைடா பார்க்க போறோம். For the speakers, அண்ணனுக்கு முன்னாடி சொல்லும் போது we cannot not able to give any bouquet or gift or shawl. அண்ணன் கிடியன் கணேஷ் அண்ணன் இருக்காங்க. This is our small token of love and gift for you bouquet. நேராக பார்க்கும்போது உங்களை பார்ப்போம். கண்டிப்பாக கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். For the speakers, Dr. Gideon Ganesh Annan, Mr. Ganesan, Mr. John Paul, John Samuel அங்கிளும் நம்ம கூட வந்து 3 நாள் நம்ம பேசினாங்க. 3 நாள் டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு நாளில் பேசினாங்க. அவங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட் சார்பாக. அடுத்தபடி த சிங்கிங் டீம், த OAC பேண்ட், இரவும் பகலும் ஈவன் அவங்க வேலையில் இருந்தாலும் ஆண்டவர் அவங்களுக்கு கிருபை பாராட்டி ஆண்டவருக்காக ஒரு நேரத்தில் வேலையில் கொஞ்சம் விட்டுட்டு வெளியே வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி எல்லா காரியங்களும் செஞ்சாங்க. ஸோ வி வாண்ட் டு தேங்க் Sam, Rushan and Jason, the entire team. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்ம கிளாப் பண்ணலாம். ஜூம் கிளாப் கொடுக்கலாம், வர்ச்சுவல் கிளாப் கொடுக்கலாம் எல்லாரும். It's a time for sharing our Thanksgiving. It's a time for celebration. இல்லை ஆண்டவருக்குள்ளாக நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஒருவேளை இங்கே நார்த் இந்தியாவில் they are going to celebrate தசரா. அதை விட நம்ம ஆண்டவருக்குள்ள இந்த 3 நாளுக்கு ஒரு செலிப்ரேஷன் நமக்கு இருந்துச்சு. நல்ல சந்தோஷமாக நம்ம உங்களுக்கு கிளாப் பண்ணலாம். நம்முடைய தேங்க்ஸ் கிவிங் ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்லைட் பார்க்கலாம். ஃபார் ஆல் த மாஸ்டர் ஆஃப் செரமனிஸ் நிறைய பேர் நடத்துனாங்கல்ல. முன்னாடி ராயல் இப்போ நடத்தி முடித்தாங்க. மத்தியானத்தில் அக்கா மேரி அவங்க அருள் மாதிரியா அவங்க நடத்துனாங்க. அதுக்கப்புறம் ருஷான் நடத்துனாங்க. ஜிம், கிளப்மன் ஜெய்சன் இவங்கெல்லாம் மாஸ்டர் ஆஃப் செரமனியில் இருந்தாங்க. வி வாண்ட் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் those who led the program. அவங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். யூ கேன் கிவ் அ பிக் கிளாப் ஃபார் தம். ரொம்ப கிரியேட்டிவாக நடந்துச்சு. அதுக்காக நன்றி. அப்புறம் ஆல் த ஹோஸ்ட், இது பின்னாடி பெரிய டீம் இருக்குது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டெக்னிக்கலி சவுண்ட் பீப்புள் அண்ட் ஒரு ஞானத்தை கொடுத்து வழிநடை. இரவு நிறைய அப்புறம் நைட்டில் யூஸ் டு டாக் வித் த ஹோஸ்ட். ஜான்ல நைட் 12 மணிக்கு அண்ணன் கூப்பிடுவானே வாட் டு டூ எப்படி அப்லோட் பண்ணுறதுலாம் இரவும் பகலும் செஞ்சாங்க. வெரி பிக் தேங்க் டு த ஹோஸ்ட் அண்ட் த கோ ஹோஸ்ட். அவங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். லீடர்ஸ் நிறைய லீடர்ஸ் பிரேக் அவுட் ரூமில் வந்தாங்க. வி ஆர் ஆல்சோ கோ ஹோஸ்ட். எல்லாத்துக்காக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரம் இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீமே இருக்குது. எங்களுடைய ப்ரேயர் வாரியர்ஸ் எங்கள் சர்ச்சில் மட்டுமல்ல பல இடங்களில் தெரிந்தவங்க பின்னணியிலிருந்து இதுக்காக ஜபித்து கொண்டிருக்காங்க. ப்ரோக்ராம் நடக்கிற டைமில் அநேகர் ஜபித்தாங்க. ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகும் நாங்கள் ஜபிக்கிறோம். நாங்கள் டெய்லி 10 மணிக்கு 11 மணிக்கு ஜபிக்கிறோம். வந்திருந்த ஒவ்வொருத்தருக்காகவும்
என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்த ஆண்டவர் அந்த பலனை கொடுப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. For all the prayer warriors, we want to thank you. And all the silent workers, முன்னாடி தெரியாது யாருன்னு சொல்லி நிறைய பேர் பின்னணிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். கடைசியாக the last but not least சொல்லுவாங்க, all the participants, more than 99 people registered. உள்ள ஆண்டவர் சொன்னபடி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஆண்டவர் அப்படியாக 75 பேர்கிட்ட அப்ராக்சிமேட் இன் அண்ட் அவுட் 75 people joined. இன்னைக்கு காலையில் நம்ம 74 கிட்ட வந்தாங்க மதியான நேரத்தில். ஸோ எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கும் நன்றி செலுத்துகிறோம். ராயல் சொன்னபடி ஈவன் இந்த ஹாலிடேஸ் டைமில் நீங்கள் உங்களோட டைமை ப்ரிஷியஸாக ஆண்டவருக்கு முதல்ல கொடுத்தீங்க. ஸோ இட்ஸ் வெரி பிக் தேங்க் ஃப்ரம் OAC டீம் ஃபார் ஆல் த பார்ட்டிசிபெண்ட்ஸ். தேங்க்யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த லிங்க் போட்டுட்டு இருக்காங்க, அந்த லிங்கை தயவு செய்து நீங்கள் ஃபில் பண்ண முடியாது கேட்குறேன். ஆண்டவர் உங்களோட பேசுகிற வசனத்தை பேசுனதை நீங்கள் எழுதும்படியாக கேட்குறேன். உங்கள் ஞாபகத்தில் இருக்கும், எதையும் மறந்துடாதீங்க. இதோடைய மெசேஜஸ், இந்த வீடியோஸ் we will shortly upload in the group. நம்முடைய குரூப்பில் வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணுவோம். அது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் அடிக்கடி அதை கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஞாபகப்படுத்துவார். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யலாம். Only one life, very soon it passed away, but what we do for the Christ will stand forever last. ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரம் கடந்து போகும், ஆனால் ஆண்டவருக்காக செய்வது மாத்திரமே நிலைத்து நிற்கும். Over to Bani Anand for ஜெபம் செய்யலாம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, அற்புதமான வேலைக்கு அனுப்பிச்சுக்கிறோம். நல்ல கூட்டத்தை ஆரம்பிக்கவும், ஆசீர்வாதமாக முடிக்கவும், மகிழ்ச்சியோடு கூட முடிக்கவும் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட நின்ற எல்லா மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உழைத்த மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பங்கெடுத்த மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபித்த மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்ற எல்லா காரியத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக உம்மையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறதா. ஆண்டவரே, தொடர்ந்து காத்துக்கொள்ளும். கேட்ட வார்த்தைகளை பிள்ளைகள் மறந்து விடாமல் இந்த வாலிப பிராயத்திலே வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழவும், அன்று உமக்காக பெரிய காரியங்களை சாதிக்கவும், ஆண்டவரே கேட்ட காரியங்களின்படி நடக்கவும், இந்த நல்ல ஒரு வாழ்க்கையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவும் கிருபை தர வேண்டும். சில கெஞ்சி கேட்கிறோம். நீரே பொறுப்படுத்திக்கொள்ளும். மற்ற எல்லா காரியத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இன்னும் தொடர்ந்து நாங்கள் அன்றைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படியெல்லாம் உதவி செய்ய வேண்டியுமோ அப்படியெல்லாம் நாங்கள் உதவி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாவற்றையும் கருத்தில் எடுக்கிறோம். எங்கள் மீட்பு ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். மார்ட்டின் அண்ணாக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். மார்ட்டின் அண்ணா தேங்க்யூ. எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க உங்களுக்கே தேங்க்யூ சொல்ல முடியாது. அதனால என் ஆத்மாவை சொல்லி முடிக்கலாம் எல்லாரும். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தராம் ஸ்தோத்திரி. அவர் சகல உபகாரங்களையும் பண்ணுவார். ஆமென். ஆமென்.